சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரும். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என் பெயர் ராசேந்திரன். நான் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர். பெரும் சிறப்பு மிக்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவன் என்ற முறையில் உங்கள் அனைவரையும் இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தோன்றி 20ஆம் நூற்றாண்டில் தொடர்ந்து வாழ்ந்த இரு பெரும் தமிழ் கவிஞர்களை பற்றிய நிகழ்ச்சி இது. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்றார் ஒருவர். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்றார் மற்றொருவர். இவர்களை பற்றிய நிகழ்ச்சியை தமிழ்த்தாய் வாழ்த்துடன் துவங்குவதுதானே முறை. பொறிஞர் தனபால் அவர்களை தமிழ்த்தாய் வாழ்த்து பாட இனிதே அழைக்கிறேன். திரு தனபால் அவர்களே வருக, தமிழமுதம் தருக. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதழும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மிக மிக அருமை. நன்றி திரு தனபால். முதல் மொழி இது தமிழ் ஆர்வமிக்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்களின் அமைப்பு. இவ்வமைப்பை பற்றி சிறு அறிமுக உரையாற்ற பொறிஞர் சொக்கையா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லோருக்கும் மாலை வணக்கம். தமிழ் உலகின் மூத்த மொழி, நான் பேச கிடைத்த மொழி, என் வெற்றிக்கு வித்திடும் மொழி, பார்மணம் பாரா குழந்தைக்கும் தேன் குழைத்து ஊட்டிடும் மொழி. எந்த மொழி எவ்வுலகில் பிறந்தாலும் என் தமிழ் மொழியின் இனிமை கிடைத்திடல் அறியலாம். இந்த தமிழ் மொழியின் பெருமையையும் இனிமையையும் புகழையும் எட்டு திக்கையும் பறைசாற்ற அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் பொறியாளர்களின் கூட்டு முயற்சியால் முதல் மொழி அறக்கட்டளை அறங்காவலர்களும் முதல் மொழி அமைப்பின் செயற்குழு உறுப்பினர்களும் மற்றும் முதல் மொழியின் உறுப்பினர்கள் பலரால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த அமைப்பாகும். முதல் மொழி தனி அறக்கட்டளை ஏற்படுத்தி அறங்காவலர்கள் அமைத்து அதன் வழி செயலாற்றி வருகிறது. இந்த அமைப்பின் மூலம் அவ்வப்போது தமிழில் கவிதை, கட்டுரை மற்றும் சிறுகதை போட்டி நடைபெற்று பரிசுகள் வழங்கப்படுகின்றது. இந்த அமைப்பினர் மாதந்தோறும் முதல் மொழி என்னும் வலைதள பத்திரிகையை தமிழில் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் தமிழில் நல்ல கட்டுரைகள், சிறுகதைகள், கவிதைகள் மற்றும் அறிவியல் கருத்துக்களை ஆசிரியர்கள் திரு கதிரவன் மற்றும் திரு அன்பழகன் அவர்கள் இந்த கொரோனா காலத்திலும் சிறப்பாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பத்திரிகையை வேண்டுகிறவர்கள் அவர்களது இமெயில் முகவரியை கொடுத்தால் அனுப்பி வைக்கப்படும். முதல் மொழி திங்கள் தோறும் பல நல்ல நிகழ்ச்சிகளை நேரடியாக நடத்தி வந்தது. பின்னர் கொரோனா காலத்தில் இணைய வழி கூட்டங்களை நடத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியும் இதற்கான சான்றே. இனியும் தொடர்ந்து பல நல்ல திட்டங்கள் வகுத்து தமிழின் சிறப்பை முதல் மொழி நம் அனைவருக்கும் வழங்கி கொண்டிருக்கும் என்பதில் யாதொரு ஐயமும் இல்லை. மேலும் பல நல்ல மொழி முன்னேற்றக்கான விஷயங்களை செய்ய வாய்ப்பு கொடுத்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க முதல்மொழியின் தொண்டு. இந்த அமைப்பில் சேர விரும்புகிறவர்கள் விருப்பப்பட்டால் அவர்கள் இந்த விருப்பப்பட்டால் நம்ம ஆயுட்கால உறுப்பினர்களாக ஆக முடியும். இது விரும்புகிறவர்களுக்கு இணைப்பு தகவல் அனுப்பி வைக்கப்படும். யாருக்கும்
விருப்பம் இருந்தால் அவர்கள் கொடுத்தால் நாங்கள் அந்த முகவரியை உங்களுக்கு அனுப்புவோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு, நன்றி திரு சொக்கையா. சுப்பிரமணிய பாரதியார் புதுநெறி காட்ட வந்த புதுமை கவிஞர் என்றால், கனக சுப்புரத்தினம் பாரதிதாசன் புரட்சி நெறி காட்ட வந்த புரட்சி கவிஞர் ஆவார். இருவருமே வேண்டத்தகாத பழமைகளை சாடியவர்கள், வேண்டத்தகுந்த புதுமைகளை உணர்த்தியவர்கள், பாராட்டத்தக்க பழமைகளையும் வரவேற்கத்தக்க புதுமைகளையும் போற்றியவர்கள், மூடப்பழக்கங்களையும் குருட்டு நம்பிக்கைகளையும் அடியோடு தகர்த்தெறிந்தவர்கள். இப்படி இருக்க இவர்களில் யார் வெண்சுடர், யார் செஞ்சுடர்? இதை கேட்க இந்நிகழ்ச்சியின் சிறப்புரையாளர் முனைவர் செய்யோன் அவர்களை நமக்கெல்லாம் அறிமுகம் செய்து வெண்சுடரும் செஞ்சுடரும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வரவேற்க பொறிஞர் ஜோ பாஸ்கர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது ஒரு இனிய மாலை. ஆனால் ஒரு துன்ப நிகழ்வை நினைவுறுத்தும் நூற்றாண்டு விழா. எட்டயபுரத்திலிருந்து வந்த அந்த முண்டாசு கவிஞன் காலனோடு தனது போராட்டத்தை தோற்று உயிரிழந்த ஒரு நாள். 100 ஆண்டுகளுக்கு பிறகு அதை நினைவு கூற வேண்டும் என்று முதல் மொழி நினைத்தவுடன் முதல் மொழியின் நிறுவனர்கள் அனைவரும் சிந்தித்து இதற்கு ஒரு சிறப்பான உரையாளரை அழைத்து வர வேண்டும் என்று சிந்தித்த உடனேயே முதலில் மனதில் வந்து இந்த நிகழ்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நமது முனைவர் செய்யோன் அவர்கள். அவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களை வரவேற்பதற்கு முன் நமது குடும்பத்திற்குள் முதல் மொழியின் உறுப்பினர்களை வரவேற்க வேண்டியது எனது கடமை. முதல் மொழியை நிறுவி சிறப்பாக நிர்வகித்துக் கொண்டிருக்கும் தலைவர் அண்ணன் தனபால் அவர்கள், அண்ணன் சிவ இளநகை அவர்கள், ஆவிச்சி அண்ணன் அவர்கள், சதாசிவ மன்னன் அவர்கள், தமிழியலன் போன்ற மிகச்சிறந்த நிர்வாகிகள், நமது செயற்குழு உறுப்பினர்கள், தமிழ் மொழியின் உறுப்பினர்கள், உங்கள் அனைவரையும் இரு கரம் கூப்பி இந்த இனிய மாலையில் நிகழும் இணைய வழி சிறப்புரைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்து இன்றைய விழாவின் நாயகன், நம்மையெல்லாம் அடுத்த 1 மணி நேரம் இலக்கிய உலகின் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல போகின்ற ஒரு திறமை மிக்க ஒரு அறிவாளி இங்கு நம்மிடையே வந்திருக்கின்றார். அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது மிகவும் சிரமமான காரியம். ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்ட பெயர். அகில இந்திய வானொலி என்றால் மதுரை, திருச்சி, கோவை, சென்னை என்று அனைத்து நகரில் இருந்து வந்தவர்கள் அனைவருக்குமே முனைவர் செய்யோன் அவர்களை தெரிந்திருக்கும். தொடக்க காலத்திலே 5ஆம் வயது படிக்கும் போதே திருக்குறளில் பரிசு வாங்கிய ஒரு மேதை. பின் தன் வாழ்நாளில் பல இடங்களில் பணியாற்றி ஆசிரியராக தனது பணியை துவக்கி அதன் பிறகு அகில இந்திய வானொலியிலே பல நிலைகளில் பணியாற்றி இறுதியில் அகில இந்திய வானொலியின் வர்த்தக ஒலிபரப்பின் இயக்குனராகவே இருந்து மிகச் சிறப்பான தொண்டாற்றி தமிழை, திருக்குறளை, தமிழ் வாழ்வியலை தமிழக மக்களுக்கு எடுத்து சென்ற ஒரு மகோன்னதமான மனிதர். அது மட்டுமன்றி மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தை நிறுவி அதன் மூலம் அவர் ஆற்றி இருக்கும் எண்ணற்ற பணிகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த 1 மணி நேரமும் அவரை பற்றிய அறிமுக உரையாகவே ஆகிவிடும். அவரை பற்றி நாம் சொல்வதை விட அவரது உரையின் சிறப்பில் இருந்து அவரது சிறப்புகளை நீங்களே இங்கு உணரப் போகிறீர்கள் என்பதால் உங்கள் அனைவரின் சார்பில் முனைவர் செய்யோன் அவர்களை வருக வருக, தமிழ் அமுதம் தருக தருக என இருகரம் கோப்பி வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். முனைவர் செய்யோன் அவர்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓர் ஏன மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றாள். அவள்தான் நம் தாய் தமிழ், நம் தாய் அன்னை தாய் தமிழ். தமிழ் மொழியே முதல் மொழி, அதுவே முதன்மையான மொழி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு தமிழ் முதல் மொழியே தமிழனின் அடையாளம், தமிழ்தான்
உலகில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் முதல் மொழி, முதன்மையான மொழி என்பதை வலியுறுத்தும் மிக உன்னத நோக்குடன் உலகமெல்லாம் பல்கி பெருகி வளர்ந்து ஓங்கிக் கொண்டிருக்கின்ற முதல் மொழி குழு அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாகவும் சிறப்பாகவும் இதன் தலைவர் திருமிகு தனபாலன், இன்னொரு அன்பர், என்னுடைய கெழுதகை நண்பர் திருமிகு இளநகை, அற்புதமாக இங்கே வரவேற்புரை வழங்கிய திருமிகு ராஜேந்திரன் அவர்கள், என்னை நன்றாக அறிமுகப்படுத்திய ஜோ பாஸ்கர் அவர்கள், இன்னும் பல அன்பர்கள், இந்த அதுவும் தனபால் அவர்கள் மிக அருமையாக தமிழ்த்தாய் வாழ்த்தினை பாடினார்கள். அதே போன்று இங்கே நமது மிக அருமையான இந்த நிகழ்விலே பல்துறை பெருமக்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்கள் மட்டுமன்றி இன்னும் பல அன்பர்கள். நமது இலக்கிய சொற்பொழிவாளர் திருமிகு பால சீனிவாசன் அவர்கள் இந்த இணைப்பில் வந்திருப்பது எனக்கு பெருந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. அதுபோன்று கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்கள், அணுவியல் அறிஞர் கோபாலன் அவர்கள், கவிஞர் சு ஐயாசாமி அவர்கள், இவர்கள்லாம் மயிலை திருவள்ளுவர் தமிழ் எங்க குழுவில் இருக்கிறார். நாங்க வானொலி மூலமா எங்க குழு மூலமா நிறைய நிகழ்ச்சிகள் மாதந்தோறும் 3 நிகழ்ச்சிகள் செய்யறோம். இவங்கெல்லாம் ஒரு அழைப்புக்கு இணங்கி வந்திருக்காங்க. அதே மாதிரி காவல்துறை கவிஞர் கருப்புசாமி அவர்கள், மற்ற அன்பர்கள் எல்லாம் நீங்கள் நன்கு அறிந்த இன்னொரு அன்பர் பாலச்சந்தர், மால்கோ வித்யாலயா, இப்பொழுது ஆசிரியர் என்று சொன்னீர்கள் அல்லவா. நான் 1978-79 ஆசிரியர் மால்கோவில் ஆசிரியராக பணியாற்றினேன். அந்த பள்ளியினுடைய முதுநிலை தமிழாசிரியர் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிறார். ஆக இப்படி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முதல் மொழி தமிழினுடைய மேன்மையை தரணியெங்கும் பரப்புவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு பல போட்டிகளை நடத்தி, இதழ்களை நடத்தி, படைப்பாளர்களையும் இளைஞர்களையும் ஊக்குவித்து வருகின்றது. தமிழின் பெருமைகளை பேசுவோம், பழம் தமிழில் புதிய ஒளி வீசுவோம், தமிழர் ஒரு குலமாய் வாழுவோம், இளம் தமிழர் தமிழ் விரதம் பூணுவோம், சுற்றியுள்ள நாடுகளை நோக்குவோம், அங்கே சொக்கும் புதுமை நமதாக்குவோம், வெற்றி முரசு உலகலாம் சாற்றுவோம், அங்கே விண்ணுயர ஜெயக்கொடி ஏற்றுவோம், ஆற்றலை மறந்தினும் தூங்கவோ, செல்வம் அளவிட்டு இருக்க பிச்சை வாங்கவோ, நாற்றிசையும் தமிழிசை நாட்டுவோம், இங்கே நாமும் தமிழர் என காட்டுவோம் என்னும் உயரிய நோக்குடன் தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற தமிழ் மொழி குழுவினை நெஞ்சார உளமாற பாராட்டி வாழ்த்துகின்றேன். அன்பர்களே, இன்று மகாகவி பாரதியாருடைய அதாவது 100ஆண்டு நினைவு நாள். அந்த நினைவு நாள் நேற்று கொண்டாடி இருந்தாலும் இந்த ஆண்டு முழுவதும் பாரதியினுடைய 100ஆண்டு நினைவினை கொண்டாடலாம். இதில் என்னை ஏன் இவர்கள் அழைத்தார்கள் என்று நான் எண்ணி பார்க்கின்றேன். அதற்கு ஒரு விடை உண்டு. என்னவென்றால், மகாகவி பாரதியாரின் பிறந்த 100ஆண்டு 1982 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் மிகச் சிறப்பாக நிகழ்த்தினோம். அதில் மகாகவி பாரதியாருடைய கட்டுரைகளை ஓர் ஆண்டு முழுவதும் நேயர்களுக்காக வாசித்து சொல்லோபயோகமாக வழங்கிய பெருமை எனக்கு உண்டு என்பதை உங்களிடம் பகிர்வதில் மிக மகிழ்கிறேன். நினைத்து பாருங்கள், 1979 மே 14 முதல் 1983 ஜனவரி 25 வரை 4 ஆண்டுகள் தொடர்ந்து ஒலிபரப்பு பொறுப்பாளராக சென்னை திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் முதலில் பணியில் சேர்ந்து 4 ஆண்டுகள் பணி. அப்புறம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல தான் சென்னைக்கு வர 83ல. இதுல 82 பாரதியினுடைய 100ஆண்டு பிறந்த 100ஆண்டு விழா. இப்பொழுது நினைவு 100ஆண்டு நினைவு ஆண்டு. இது நினைத்து பாருங்கள், 1982 திருச்சிராப்பள்ளி, இப்பொழுது சென்னை வானொலி நிலையம் நிறைய நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பி கொண்டிருக்கிறது. நீங்கள் பத்திரிகை வாயிலாகவும் பார்த்திருக்கலாம். வானொலியின் பங்கே, வானொலி ஆல் இந்தியா ரேடியோ என்று சொன்னால் த வாய்ஸ் ஆஃப் த நேஷன் என்று கூறுவோம். தேசத்தின் குரலை ஒலிக்கக்கூடியது வானொலி, அகில இந்திய வானொலி. ஏனென்றால் அங்கே 33 ஆண்டுகள் பணியாற்றியவன் என்ற முறையிலே நான் நன்றியோடு கூறிக்கொள்வேன். இந்த வானொலி தான் என்னை உங்கள் மத்தியில் அடையாளப்படுத்தி அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. இதை நான் ஏன் நினைந்து பார்க்கிறேன் என்றால், பிறந்த 100ஆண்டில்
பாரதியார் எழுதிய கட்டுரைகள் பிரபலமாகவில்லை. கவிதைகள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பதிந்ததோ அந்த அளவுக்கு அவருடைய கட்டுரைகள் படிக்கப்படவில்லை, பதியவில்லை என்பதற்காக அப்போதைய இயக்குனருடைய ஒப்புதலோடு பாரதியாருடைய கவிதைகள் தொடர்ந்து ஒலிபரப்பினாலும் பாரதியாருடைய கட்டுரைகளை அதாவது ஒவ்வொரு வாரமும் நாங்கள் அதை நாள்தோறும் படிப்போம். அந்த நாள்தோறும் ஒரு 10 நிமிடம் அந்த நிகழ்ச்சி, ஒரு கட்டுரை, குறைந்தது ஒரு கட்டுரை அல்லது 2 கட்டுரை 10 நிமிடம் படிப்போம். அப்படி தொடர்ந்து 365 நாட்களும் படித்திருக்கிறோம். அவருடைய கதைகளை வழங்கி இருக்கிறோம். கவிதைகள் வழக்கமாக வழங்கி வருவது. இது எதற்கான சிறப்பு நிகழ்ச்சி செய்திருக்கிறோம். ஆக அந்த மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி செய்ததன் பயன் இன்று உங்கள் மத்தியில் பேசுகிறேனோ என்று நான் எண்ணி பார்க்கின்றேன். அது மட்டுமல்ல, மகாகவி பாரதியார் பயின்ற கல்லூரியில் படித்தவன் என்கிற தகவலையும் உங்களிடம் தெரிவித்து மகிழ்கிறேன். அவர் எங்கே படித்தார்? அவருடைய வரலாற்றை யுக புரட்சியாளன் என்று பழ நெடுமாறன் ஐயா அவர்கள் மிக அற்புதமான ஒரு கட்டுரையை தினமணி இதழில் வழங்கி இருக்கின்றார்கள். ரொம்ப அற்புதமான கட்டுரை. நாம் அனைவரும் படித்து யுக புரட்சி செய்த அந்த யுக கவிஞனை நெஞ்சார பாராட்டி மகிழ்தல் வேண்டும். அதற்கு மிக அருமையானது ஒரு கட்டுரையை, எதை சொன்னால் இங்கே காலம் கடிதேகம். மகாகவி பாரதியார் அதான் சொன்னார். கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவார், கவிஞன் பிறந்தபின் கவிதை பிறக்கும். அது கண்ணதாசன் பாரதியாருக்கு மட்டுமல்ல, புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கும் உண்டு. கவிஞன் பிறந்தபின் கவிதை பிறக்கும், கவிஞன் மறையினும் கவிதை மறையா, மறைந்தும் மறையா மாபெரும் புகழை அடையும் கவிஞர் 1001 இப்படி 1001 திகழ்ந்தவர் மகாகவி பாரதியார். அவர் மட்டும்தானா? அவரை நான் வெண் சுடர் என்று கூறுகிறேன். அப்ப இன்னொருவர் யார்? அவருடைய தாசன். அது அவரா சொன்ன அல்ல, புரட்சி கவிஞர் பாரதிதாசனே தன்னை கனக சுப்புரத்தினம் என்ற இயற்பெயருடைய கவிஞர், கனக சுப்புரத்தினம் என்ற இயற்பெயருடைய பாரதிதாசன். அவர் என்ன சொல்றார்? பாரதியின் தாசன் தான். ஆனால் அவர் ஏன் வெஞ்சுடர் என்று கூறினேன்? நினைத்து பாருங்கள். அவரை சூரியனுக்கு உதாரணமாக, இவரை நிலவுக்கு உதாரணமாகவும் சொல்லி இருக்கிறார். அதற்கு காரணம் உண்டு. நண்பர் ராஜேந்திரன் அவர்கள் கூட திரும்ப திரும்ப என்னிடம் கேட்டார்கள், அது என்ன சார் வெஞ்சுடரா வெண் சுடரா என்று. நான் ஒரு தமிழ் ஆசிரியர். லகர நகர, அதாவது புணர்ச்சியில கருமை சிவப்பு சிறப்பு கருஞ்சிவப்புன்னு ஆகும். இடத்துல இஞ்சி வந்துடும். அது மேல வெண் கூட்டல் சுடர் வெஞ்சுடர் டிக்ஷனரியில இல்லைங்கிறார். அதை பத்தி பரவாயில்ல. வெண்மை வெம்மை இல்ல, வெம்மை சூடு. வெண் இந்த குளிர்ச்சி. நிலவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நிலவை வெறுப்பவர்கள் உண்டோ? அல்ல. அதனால நான் மட்டும் நிலவு என்று சொல்லவில்லை மகாகவி பாரதியாரே. யார் சொல்லியிருக்கிறார்? புரட்சி கவிஞர் பாரதிதாசனே சொல்லியிருக்கிறார். எப்படி? நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, நாட்டின் பகையை கவிழ்க்கும் கவி முரசு, காடு கமலவரும் கற்பூர சொற்கோவே வருக வருக, ஏடு புகழ வந்த ஏழையதம் கொழுந்தே வருக வருக. யார் பாடுறா? மகாகவி பாரதியாரை பற்றி பாரதிதாசன் பாடுகிறார். எங்கே, எப்போது என்ற கேள்விக்கணை உங்கள் மனதில் எழலாம். இதுவும் திருச்சிராப்பள்ளி வானொலியிலே என்ற தகவலை அறிந்து கொள்ளுங்கள். 1945 திருச்சிராப்பள்ளியில் நடந்த ஒரு கவியரங்க தலைமையேற்றவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். அங்கே அவர் பாடுகின்றார் மகாகவி பாரதியாரை பற்றி. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, அதுலதான் மிக அருமையான வரிகள். பாரதியால் தமிழ் வளர்ந்தது, நாட்டின் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு, தமிழால் பாரதியால் தமிழ் வளர்ந்ததும் தமிழால் பாரதி வளர்ந்ததும் என்று அந்த பாடலை, மிக நீண்டதொரு பாடல், அருமையானதொரு பாடல், மேடைதோறும் உச்சரிக்கப்படும் பாடல். ஆக நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா யாரு? மகாகவி பாரதியார். அதனாலதான் வெண் சுடர்னு சொன்னோம், வேற ஒண்ணும் இல்ல. செஞ்சுடர் சூரியன். இவரை புதுமை கவிஞர் என்று மகாகவி பாரதியாரை சொன்னால், புரட்சி கவிஞர் என்று பாரதிதாசனை நாம் சொல்லுவோம். புது நெறி காட்டிய புலவன். இந்த டைட்டிலை யார் கொடுக்கிறார்? பாரதிதாசன் பாரதியாருக்கு கொடுக்கிறார். புது நெறி காட்டிய புலவன். புது நெறி என்று ஏன் சொன்னார்? புதிய வழிமுறைகளை, இதுவரை மரபு வழி
பாடிய பாடல்களிலெல்லாம் பல புதுமைகளை புகுத்தி மக்களை எளிய தமிழில், முன்னெல்லாம் பாடலை படிக்கிறதுனா கொஞ்சம் தமிழ் புலமை வாய்ந்தவர்கள் தான் அந்த பாடலை படிக்க முடியும். ஆனால் மகாகவி பாரதியார் என்ன பண்ணாரு? குழந்தைகளுக்காக பாடினார், எளிய தமிழில் பாடினார், எல்லோரும் ரசிக்கும் வகையில் பாடினார். பாரதியாரை பற்றி பாரதியார் இப்ப நினைவு நாள் நாம் ஒரு வருத்தத்தோடு நம்ம ஜோ பாஸ்கர் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு நெகிழ்வோடு, அதாவது நினைவு என்ற போது ஒரு துயரமான தகவல் தான். மரணம் நாள், நினைவு நாள்னு சொல்லும்போது ஒரு துயரம்னு சொன்னார். ஆனா அது அல்ல, அவர் நம் நெஞ்சில் என்றும் நின்று ஒலித்துக் கொண்டிருக்கிறார் என்கிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். என்ன தெரியுமா? தமிழுக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றும் தூளாய் போகும், தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதுண்டோ, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ. பாடியது யார்? புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஆக தமிழ் கவிஞன் பாரதி சாகவில்லை, நம் ஒவ்வொருவர் மனத்திலும் நின்று ஒலித்துக் கொண்டிருக்கின்றார் என்று நாம் சொல்ல வேண்டும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளன் சொல்லுபவர் யார்? தெய்வ புலவர் திருவள்ளுவர். ஆக ஏன்? அவன் உண்மையாக இருந்தான். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராது இருத்தல் என்ற இந்த 3 கொள்கைகளின் அடிப்படையில் வளர்ந்தவர் யாரு? மகாகவி பாரதியார். அது அவரே சொல்லுகிறார். பாரதியார் கவிதையை இயற்றியவர் மட்டுமல்ல, நன்றாக பாடியவர். எத்தனை ராகங்கள்! அவருடைய பாடல்களை இசையமைப்போடு நாம் பாடி மகிழலாம். உங்களுக்கே தெரியும் பல பாடல்கள். செந்தமிழ் நாடனும் போதினிலே என்ன அருமையான ஒரு பாடல், நினைத்து பாருங்கள். ஒட்டுமுரசு, பல பாடல்கள். அந்த பாடல்களை எல்லாம் நாளும் பாடி மகிழலாம். வந்தே மாதரம் சொல்றாங்க அதுவும். ஆனால் மகாகவி பாரதியார் வந்த சூழல் என்ன? பாரதிதாசன் வந்த சூழல் என்ன? இதை நினைத்து பாருங்கள். மகாகவி பாரதியார் தமிழின் மீது கொண்ட ஆர்வம், பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் தமிழின் மீது கொண்ட ஆர்வம், இதை ஒப்பிட்டு பாருங்கள். பாரதியார் வாழ்ந்த காலம் அடிமை, யாரு? ஆங்கிலேயர்களின் அடிமை தலையில் அல்லல் பட்டு மக்களை, இந்திய மக்கள் எல்லாம் அச்சத்தால் கோழைகளாய் ஏழைகளாய் மிகுந்திருந்தார்கள். அப்பொழுதுதான் அவர் நமது பாரதிதாசன் அவர்களை வழிபட்ட, அதாவது தமிழகம் தமிழைக்கு உயர்வழிக்கும் புலவனை எண்ணி தவங்கடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான். யார் சொல்றார்? புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்கிறார். அப்பேற்பட்ட காலத்தில் வந்து அவர் பாடிய சுதந்திர கனல் தெரிக்கும் பாடல்கள் எல்லாம் எப்படி இருந்ததா? மகாகவி பாரதியாருடைய பாடலினுடைய திறனை நாமக்கல் கவிஞர் சொல்லுகிறார். இப்படி தெரியுமா? படித்து அறியா மிக ஏழை கிழவனேனும் பாரதியின் பாட்டிசைக்க கேட்பானாகில், துடித்து எழுந்து தன் மெலிந்த தோளை கொட்டி துளை மிகுந்த கந்தலுடை சுருக்கி கட்டி எடுத்தறிய வேணும் இந்த அடிமை வாழ்வை இப்பொழுதே இக்கணமே என்று ஆர்த்து அடித்துரைத்து ஆவேசம் கொள்வான் என்றால் அப்பாட்டின் பெருமை சொல்ல யாரே வல்லா? எப்பாட்டின்? மகாகவி பாரதியாரின் பாட்டின். அதுதான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இன்னொரு இடத்துல பாடுவார். பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா, கேட்டு கிறுத்து போடேனடா, கிறுக்கில் உளரும் மொழி பொறுப்பாயடா. இப்படி யாரு பாடியிருப்பா? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர். குழந்தை கவிஞர் அல்லவா அவர். அப்ப ஏன் அப்படி அடான்னு சொன்ன? நான் தப்பா நினைக்காதீங்க, நான் அடான்னு சொல்லிட்டேன், அதுக்கு என்ன மன்னிக்கணும்னு சொல்றாரு. அந்த பாடல்லே சொல்றாரு பாருங்க. பாட்டுக்கு ஒரு புலவன், ஒரு நாள் ஒப்பற்றவன், பாரதி எனும் சாரதி, பாட்டின் சாரதி அவர், பாத்தேர் சாரதி பாரதி. ஆக மகாகவி சொல்றார் பாருங்க, பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா. பாட்டுன்னு சொன்னா அது பாரதி, ஒப்பற்ற கவிஞன் பாரதி. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினாங்கிற ராகத்தோடு அவர் பாட்டை பாடினாரா. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் என்ற அந்த பாடல், பல பாடல்களை சொல்லிக் கொண்டே போகலாம்.
பாரதியார் பாடலை பாரதிதாசன் இசையோடு பாடியிருக்கின்றார்கள், புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஆக நினைத்து பாருங்கள், பண்ணோடு ஒருவன் பாடினானடா, அதை கேட்டு கிறுகிறுத்து போனேனடா. அப்படி கிறுகிறுப்பு வந்ததுனாலதான் நான் அடான்னு சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க கவிஞர்னு நான் சொல்லணும், அடான்னு சொல்லிட்டேங்கிறேன். ஆக கிறுகிறுத்து போனேனடா, கிறுக்கில் உளரும் மொழி பொறுப்பாய. நான் கிறுக்காம ஒரு அந்த மயக்கத்துல கிறக்கத்துல நான் அப்படி சொல்லிட்டேன், யாரும் தப்பா நினைக்காதீங்கன்னு கவிமணி அவ்வளவு எளிமையாக அருமையாக சொல்லுகின்றார். ஆக மகாகவி பாரதியார், பாரதிதாசன் இருவரும் நல்ல கவிஞர்கள். இவர் புதுமை கவிஞர் என்றால் அவர் புரட்சி கவிஞர். அவர்களுடைய பாடல்களை எண்ணி பாருங்கள். மகாகவி பாரதியார் என்ன சொன்னார்? நமக்கு தொழில் கவிதை, அதாவது பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றபவானினும் நனி சிறந்தனவே, இது கண்களாக சொன்னார். இது தேசம். பெற்ற தாய், தாய் என்று சொல்லும் பொழுதே அவள் தன்னுடைய தாய்மொழியாம் தமிழை நினைவு கூறுவார் மகாகவி பாரதியார். அதனால்தான் அன்றைக்கு விடுதலைக்காக அவர் பாடிய ஒரு மிகப்பெரிய அந்த யுக புரட்சின்னு சொன்னார். அந்த ரஷ்ய புரட்சியை பற்றி மகாகவி பாரதியார் பாடியிருக்கிறார். பிரெஞ்சு புரட்சியை பற்றி பாடியிருக்கிறார். அதாவது இப்படி பல மொழி அறிந்தவர் மகாகவி பாரதியார். எது? தமிழ் மொழி, பிரெஞ்சு, சம்ஸ்கிருதம், ஹிந்தி, அது தவிர மற்ற அதாவது பிரெஞ்சு மொழி போன்ற பல மொழிகளை. அதனால்தான் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று மகாகவி பாரதியார் பாடுகின்றார். அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்கிறார்? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. பராசக்தியை வேண்டியதுனாலதான் மகாகவி பாரதியார் பக்தி பாடல்கள் நிறைய பாடியிருக்கிறார். தேசத்தையே தெய்வமாக கருதியவர், தெய்வம் தொழுது படித்திடடி பாப்பா என்கிறார். ஆக பாப்பா பாட்டு. இன்னொன்னு அவருடைய பெரிய ஒரு புரட்சி என்னன்னா, எவ்வளவு பெரிய விடுதலை உணர்வை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உணர வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையில் பாடல்களை பாடியிருக்கிறார். அப்ப குழந்தைகளை தம் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக பாப்பா பாட்டு பாடுகின்றார். அப்பதான் என்ன சொல்ற? தெய்வம் தொழுது படித்திடடி பாப்பா. ஒரு தீங்கு வரலாக தீஞ்சொல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆக குழந்தை பாடல்கள். அது மட்டுமா? ஆத்திசூடி, புதிய ஆத்திசூடியை பாடுகிறார் மகாகவி பாரதியார். அவர் வழி வந்த பாரதிதாசன் அவர்களும் பாரதிதாசன் ஆத்திசூடி பாடுகிறார். நினைத்து பாருங்கள். பாரதியார் புதிய ஆத்திசூடினார். அப்ப பழைய ஆத்திசூடி உண்டா என்ற ஒரு கேள்வி வரும். ஆத்திசூடின்னு உண்டு. அதை யார் பாடினார்? ஔவையார் பாடினார். ஆத்திசூடியில என்ன இருக்கு? நீதி மொழிகள் இருக்கு. என்ன சொல்றாங்க ஔவையார்? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கே. இது ஔவையாருடைய பாடல். எது? ஆத்திசூடியில. அப்ப நீதிமொழிகளை இந்த இதெல்லாம் குழந்தைகள் படிக்கணும். இன்னொன்னு, அகர வரிசை ஆ முதல் அவ் வரை இருக்கும். அப்ப என்ன? உயிரெழுத்தையும் படிச்சிடுறாங்க. அவங்களுக்கு இசையோட அறம் செய்ய விரும்பு, சீனம், இதெல்லாம் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல நாமெல்லாம் நாங்கெல்லாம் படிக்கும்போது படிப்பு தொடங்கும் போதே ஆத்திசூடி, கொன்றை வேந்தன் இதெல்லாம் படிக்க சொல்லுவாங்க. இது மனப்பாடமா வாய்மொழி பாட்டா சொல்லுவோம், ராகத்தோடு சொல்லுவோம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சீனம். இன்னைக்கு எத்தனை குழந்தைகளுக்கு தெரியும்? நினைத்து பாருங்கள். தமிழ் மொழி குடும்ப அன்பர்களே, உங்கள் குழந்தைகள், உங்கள் பேர குழந்தைகளுக்கு ஆத்திசூடி தெரியுமா என்று கேள்வியை தொடுத்து நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டியதான். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். ஆக நாம் யாருக்கு சொல்ல வேண்டும்? நம் குழந்தைகளுக்கு ஆத்திசூடியை கற்றுக் கொடுக்கிறோமா? நாம் என்றைக்கு சொல்லியபடி செய்கிறோமோ அன்றுதான் நாம் உயர்வோம். சொல்லுவது இங்கு யாருக்கும் எளிய, அரியமாம் சொல்லிய வண்ணம் செயல். திருவள்ளுவர் சொல்லுகிறார். அவரை அப்பவே எச்சரிக்கிறார். 2500 ஆண்டுகளுக்கு முன்னால சொல்றாரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால என்ன சொல்றாரு? சொல்லியபடி நீ செய், அப்பொழுதுதான் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய், செயலாண்மை மிக்கவனாக விளங்குவாய். ஆக நாம் இந்த நினைத்து பாருங்கள்.
ஔவையார் அப்படி பாடுனா இந்த பாடிய காலம் என்ன? அது அதாவது போர் புரியா நாளெல்லாம் வீணாள், எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் என்ன சொன்னார்? அறம் செய்ய விரும்பினாரு, தர்மம் செய்டா. கொஞ்ச நேரம் தர்மம் செய்யும் போது அன்பு பரிமளிக்குமா? அப்ப கொஞ்ச நாள் போரை நிறுத்தி அறத்தை செய்யினார், அறம் செய்ய விரும்பினார். அதற்கு என்ன பண்ணணும்? ஆறுவது சினம்னார், கோபத்தை குறையினார். தமிழன் ரொம்ப வீரம் மிக்கவன், வீரமும் காதலும் இரு கண்கள் என போற்றியவன். அதனால என்ன சொன்னா? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேன்னார். பாரதியார் வந்தார். பாரதியார் பார்க்கிற சமுதாயம் எப்படி இருக்கு? ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு அல்லலுற்று அடிமைகளாய் இருக்கின்றார்கள். அப்பதான் பாரதியார் சொல்றார், அச்சம் தவிர் ஆண்மை தவறேங்கிறார். ஏய், பயத்தை போக்கு, வீரத்தை கைக்குள், நல்லா சாப்பிடு. சொல்றது யாரு? மகாகவி பாரதியார். புதிய ஆத்திச்சூடி. அதை பின்பற்றி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? அனைவரும் உறவினர், ஆட்சியை புதுமை செய், இசை மொழி மேலது. இந்த மூன்றையும் ஒப்பிட்டு நான் திருவள்ளுவர் ஆத்திச்சூடின்னு இன்னொன்னு தொகுத்திருக்கேன். அதற்கு அடிப்படையே ஔவையார் ஆத்திச்சூடி, பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி, பாரதிதாசனின் ஆத்திச்சூடி, அதுக்கு பிறகு யான் தொகுத்த திருவள்ளுவர் ஆத்திச்சூடி. திருவள்ளுவர் ஆத்திச்சூடி எழுதல, தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருக்குறள் தான் எழுதியிருக்கிறார். ஆனால் நான் திருவள்ளுவர் ஆத்திச்சூடி என்பதை 1984 அறிமுகப்படுத்தி விட்டேன். அதனாலதான் தவ திரு குன்றக்குடி அடிகளார் தமிழ் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியை தமிழ் உலகுக்கு தந்த சேயோனுக்கு கலைச்செல்வர் பட்டமளித்து விருது அளித்து பாராட்டுகிறோம்னு எழுதினார். இது விளம்பரத்துக்காக சொல்லவில்லை, தகவலுக்காக சொல்லுகிறேன். ஒரு புதிய நோக்கு. ஔவையாருடைய ஆத்திச்சூடி அது ஆத்திச்சூடி. ஏன் பாரதியார் புதிய ஆத்திச்சூடின்னு வச்சாரு? அதுல இருந்து மாறுபட்டு அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் இளைத்தல் இகழ்ச்சி ஈகை திறன், நமது மகாகவி பாரதியார் பாடுகிறார். அதை மாற்றி அடுத்த கட்டத்துக்கு வருகிறார் பாரதிதாசன். ஏன் அனைவரும் உறவினர்னாரு? என்ன காரணம்? முதல்ல அறம் செய்ய விரும்பினாங்க ஔவையார். இரண்டாவது பாரதியார் என்ன சொன்னார்? அச்சம் தவிர்னாரு, அடிமைகளா இருந்தனால அச்சம் தவிர்னாரு. அடுத்தது பாரதிதாசன் காலம் வருது. அப்ப என்ன? இந்து முஸ்லிம் சண்டை, சாதி சண்டை, சமய சண்டை, இந்த மூட பழக்க வழக்கங்கள் மிகுந்து கொண்டிருந்த காலம். அந்த நேரம் தான் பாரதிதாசனுடைய சூழல். அப்ப பாரதிதாசன் அனைவரும் உறவினர், எல்லாரையும் உறவினர்களாக நம் எண்ணுங்கள், ஆட்சியை பொதுமை செய்ய. பாரதிதாசன் பொது உடைமை கொள்கையில அவருடைய பாடல்கள்லாம் கனல் தெரிக்கும் பாடல்கள். அதை நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஆக பாரதிதாசன் சொல்லுவார், அனைவரும் உறவினர், ஆட்சியை பொதுமை செய். ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பராய் விடுவார் உணரப்பா நீ சொல்லுகிறார் அல்லவா? பஞ்சபிலா கோயிலுக்கு பஞ்சாமிர்தமா படையல் அஞ்சாறு தரமா இங்கே கெஞ்சுகின்ற தெய்வங்களுக்கு கிண்டலாப்பா, இதை கேட்பது கசப்பா. சொல்லுகிறவர் யார்? புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இந்த பாடலை எங்கள் கல்லூரியில மாணவர்கள் மத்தியில நான் பேச போகும்போது முதல்ல இந்த பாடல் எடுத்து சொல்லுவேன். ஒவ்வொரு வரிக்கும் மாணவர்கள் கைதட்டுவார்கள். இன்றைக்கு கல்லூரியில் போய் நாம் பேசினால் இந்த பாடலுக்கு என்ன சார் பொருள்னு கேட்பாங்க. அன்று பஞ்சமிலா கோயிலுக்கு பஞ்சாம் நான் சொல்லல, மகாகவி பாரதியார் சொல்றாரு. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய வேகத்தை பாருங்கள். அதனாலதான் நம்ம பாரதியாரை புதுமை கவிஞன் என்கிறோம், இவரை புரட்சி கவிஞன் என்கிறோம். புரட்சி என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் மகாகவி பாரதியார், மறந்துவிடக்கூடாது. ஆனால் கனல் தெரிக்கும் பாடலை கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே குகைவாழ் ஒரு புலியே மிகு குணமேவிய தமிழா எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாடியவன் அல்லவா புரட்சி கவிஞன் பாரதி. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்று பாடியவன் அல்லவா புரட்சி கவிஞன் பாரதிதாசன். சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கியனல் வாய்க்காலம் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது பயன் விளைத்த நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் கல்விழந்து மலைவிழந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை பொற்றுகளினா பொன் துகளின் அர்த்தம். பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குலத்தை போயொடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு? உழைப்பாளர்களின் மூச்சு. பாடுகிறவர் யார்?
புரட்சி கவிஞன் பாரதிதாசன். ஏன் இவர் இதுல கான்சென்ட்ரேஷன்? மகாகவி பாரதியார் எந்த சூழல் கண்ணீர் விட்டோ வளர்த்தோம், தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இந்த பயிரை கண்ணீரால் காத்தோம் என்று பாடுகிறார் அல்லவா? அங்கே அடிமை தலை சூழல். அப்பதான் விடுதலை விடுதலை, பறையருக்கும் இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை. 30 கோடி முகமுடையாள், உயிர் மொயம்புற ஒன்றுடையாள், இவள் செப்பும் மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். கொட்டுமுரசே பாடுகிறார். அன்பென்று கொட்டுமுரசே, நிகரென்று கொட்டுமுரசே, இந்த நீநிலம் வாழ்வதெல்லாம் தகரென்று கொட்டுமுரசே, பொய்மை சாதி வகுப்பினை எல்லாம். யாரு? மகாகவி. நீங்க ரெண்டையும் எண்ணி பாருங்கள் எப்படி வருகிறது பாடல்கள். வெஞ்சுடரும் செஞ்சுடரும் நமக்கு அறிமுகப்படுத்தும் பாடல். ஒரு இருசுடர் தோற்றம் என்பார்கள் காவியங்களிலே. இருசுடர் என ஒன்று நிலவு, ஒன்று இது. அதுபோல மற்ற பொருளுக்கு போகக்கூடாது. பொதுவா ஒரு வேறுபடுத்தி காட்டுவதற்காக புதுமை கவிஞன், புரட்சி கவிஞன் என்று சொல்றார். ஆனால் 2 பேருமே ரொம்ப அற்புதமாக. ஆனால் மகாகவி பாரதியார் அந்த 39 அந்த தினமணியில கடைசி வரியில கூட சொல்றாங்க, 39 ஆண்டு கூட நிறையவில்லை. உண்மை. 39 ஆண்டு நிறைவிற்கு முன்னால் ஒரு எத்தனை படைப்புகளை படைத்திருக்கிறார். கவிதை, கதை, கட்டுரை. இதுல கவிதையில பல வகையான கவிதைகள், இதுல விட நிறைய பத்திரிகைகள், ஆங்கிலேய எதிர்த்த பாடல்கள், வசனங்கள், எத்தனை அத்தனையும் முத்தனைய கருத்துக்கள். மகாகவி பாரதியாருடைய இப்பெல்லாம் பழமை பேசிய விட நாம் இன்றைய வாழ்க்கைக்கு இப்போது நாம் எதை பின்பற்ற வேண்டும்? எங்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக கடந்த 35 ஆண்டுகளாக வருடத்திற்கு 2 முறை அறிவு களஞ்சியம் விருது போட்டிகளை நடத்துகின்றோம். நண்பர் பாலசீனிவாசன் இந்த அரங்கில் இருக்கின்றால், இன்னும் பல அன்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் தெரியும். என்னுடைய அந்த போட்டியிலே ஒரு வருடத்துக்கு 2 முறை, 35 ஆண்டுகள் என்று இருந்தால் 70 முறை பாரதியார் பாடல் மனப்பாட பகுதி, பாரதிதாசன் பாடல் மனப்பாட பகுதி, ஔவையார் பாடல் மனப்பாட பகுதி, ஔவையாருடைய நீதி, அதாவது மூதுரை, நல்வழி மனப்பாட பகுதி, திருவள்ளுவர் ஆத்திச்சூடி, யான் தொகுத்த திருவள்ளுவர் ஆத்திச்சூடியும் உண்டு. இதையெல்லாம் 35 ஆண்டு, இது 35 அறிவு கலைஞ விருது போட்டியை நாங்க நடத்தியிருக்கோம். யாருக்கு? குழந்தைகளுக்கு 1 முதல் 10 வரை. அதாவது ஒரு குழந்தை 10 போட்டியில கலந்துக்கலாம். அதுல 5 போட்டிகள் மனப்பாடம் பண்ண வைத்திருக்கிறேன். இன்றைக்கு 35 ஆண்டுன்னா பாருங்க, எங்க போட்டியில கலந்தவங்க இப்ப பேராசிரியரா இருக்காங்க. சில இடங்கள்ல IITல சில குழந்தைகள் படிக்குது. அவர்கள் எல்லாம் இப்ப பெரியவங்களா ஆயிட்டாங்க. ஆனால் அவர்களை எல்லாம் குழந்தை பருவத்திலேயே படிக்க செய்தது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் என்பதை இந்த அரங்கிற்கு தெரிவித்து வருகிறேன். இது வெறும் பேச்சு மொழியாக மட்டும் நான் உங்களிடம் சொல்லவில்லை, செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாடல்களை என்ன பாடலை மனப்பாடம் பண்ணா போதுமா? மனப்பாடம் பண்ணுவது அவர்கள் மனதில் பதிய வைத்து அதை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டி நமக்கு கைகாட்டி அந்த அந்த இடத்துலதான் அது நம்ம கூடவே வராது. இலக்கை காட்டுகின்றோம். நிச்சயமாக எண்ணற்ற இதயங்கள் தமிழ் இதற்கு மாறி இருக்கின்றன. ஆகையினாலே ஏன் இதை சொல்றேன்னா, இந்த மாதிரி பாரதியாருடைய பாடல்கள் படிக்கப்பட வேண்டும். நாங்க ஆளுமை வளர்ச்சி பயிலரங்கம் நடத்துறோம். அதுல பாரதியார் பாடல், பாரதிதாசன் பாடலை மேற்கோளாக காட்டுவது மட்டுமில்ல, அதையே கருதுகோளாகவும் வைக்கிறாதான் முக்கியம். பாரதியார் என்ன சொன்னாரு? காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று இதை வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா சொல்லுகிறார் பாரதியார். யாருக்கு? குழந்தைகளுக்கு. குழந்தை பாடல்ல வரும் காலை எழுந்தவுடன் படிப்பு. அப்ப என்ன அர்த்தம்? காலைன்னா என்ன? காலை அதிகாலையில் எழுந்திருக்கணும். அதான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்கல்ல. அதிகாலையில் எண்ணி பாருங்கள். சாதனை பெற்ற சாதனையாளர்கள், நம் பெரும் தலைவர்கள் டாக்டர் APJ அப்துல் கலாம் முதற்கொண்டு, அவரை நாம் ஒரு உதாரண புருஷனாக எடுத்துக்கொண்டு இப்படி பல பேர் அறிஞர்கள் எல்லாம் 4 மணிக்கெல்லாம் எழுந்து, காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து தம்முடைய பணியை தொடங்க ஆரம்பிப்பார்கள். பாரதியார் என்று எப்படி பட்டியலிடுகிறார் பாருங்கள். ஒரு ஆளுமை வளர்ச்சி, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. உங்களுக்கு தெரியும் இந்த பாடல், திரைப்பட பாடல். ஆனால் அந்த ஆளும் வளரணும், அறிவும் வளர்வதற்கு மகாகவி பாரதியார் என்ன சொல்கிறார்?
காலை எழுந்தவுடன் படிக்கணும், சரி. பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. காலையில அதிகாலையில இருந்துச்சு ஒரு 4ல இருந்து 6 வரை படிக்கணும். நாளெல்லாம் பள்ளி நாள்ல அப்படி படித்தவன் தான். விரும்பா சொல்லல. 4ஆம் வகுப்பு படிப்பதிலிருந்து இந்த மாதிரி 4 மணிக்கு எழுந்து படித்தவன் தான். ஆக காலை எழுந்தவுடன் ஒரு 2 மணி நல்லா படிக்கலாம், வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ். ஊரெல்லாம் உறங்கிவிடும், உள்ளம் மட்டும் உறங்காது, ஓசையெல்லாம் அடங்கிவிடும், நம் சிந்தனை மட்டும் மாறாது. எப்ப? அதிகாலையில. இது பாடல் வேற பாடல், அதே நினைச்சிட்டு இருக்க கூடாது, நம்ம நடைமுறைக்கு வந்துடணும். ஆக அந்த அதிகாலையில எந்த தொந்தரவும் இன்றி, உங்களுக்கு தெரியும் சின்ன பிள்ளைல இருந்தா காலை 5-6 மணிக்கு பண்ணா டேய் பாலை வாங்கிட்டு வாடாமாங்க, ஏய் காப்பி தூள் இல்ல போய் காப்பி தூள் கடையில போய் வாங்கிட்டு வாங்கம்பாங்க. இது எத்தனை மணிக்கு மேல ஆரம்பிக்கும்? 6 மணிக்கு மேல. இந்த 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள உட்கார்ந்து 2 மணி நேரம் நல்லா படிச்சுட்டோம்னா அதுக்கு அன்றைக்கு படித்த பாடல்கள் தான் இன்று வரை பயன்படுகின்றன. அதற்கு பின்னாலெல்லாம் பின்னாலதான். ஏன் இதை சொல்லுங்க? இது நம் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய தகவல். இதில் பாரதியார் சொல்கிறார், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும். அது என்ன சார் கனிவு கொடுப்பது? எது கனியும்? கனிய வைப்பது எது? பக்தி பாடல்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மகாகவி பாரதியார் சொல்கிற, பக்தி உடையார் காரியத்தில் பதறா. ஏன் பதற மாட்டாங்களா? ஒரு துன்பம் வந்துடுது, ஏதோ முன்வினைன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, அதை மறந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க, அதிலே இருக்க மாட்டாங்க. கொன்றழிக்கும் கவலை இதனை மறந்து விடு சொல்கிறவர் பாரதியார் சொல்றாரு. ஏய் பழச நினைச்சே கவலைப்பட்டு இருக்காத, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணமதை திண்ணமன கொண்டு புறப்படும்பார். சொல்கிறவர் யார்? மகாகவி பாரதியார். நினைவில் கொள்ளுங்கள். ஆக இந்த வரி இன்னும் வர முடியல. இப்ப கனிவு கொடுக்கும் பாடல் எது? நம் மனதை பக்குவப்படுத்தக்கூடிய இறை இன்னொன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழுக்கு தமிழும் இசையும் இணைந்தது. இந்த தமிழ்ல இருந்து இசையை நீங்க தயவு செய்து பிரிச்சிடாதீங்க. நான் தமிழ் ஆசிரியன், ஆங்கில பள்ளியில் தமிழ் கற்றுக் கொடுத்தவன். என்ன மகிழ்ச்சி தெரியுமா? உங்களுக்கு தெரியும், நெய்வேலி ஜவஹர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல நான் தமிழ் டீச்சர் 2 years 2 ஆண்டுகள். அதுக்கப்புறம் மால்கோ வித்யாலயில ஓராண்டு. அதான் பாலச்சந்திர ஒரு இந்த இணைப்புல இருக்காருன்னு சொன்னேன். என்னுடைய வகுப்பிலே நான் தமிழை நன்றாக பாடி இது பண்ணுவேன். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதென்று தான் எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். இது எது? கவிச்சக்கரவர்த்தி கம்பன் பாடல். இது ஒண்ணும் பெரிய ராகம் தாளம் பாடலாம் போட்டு வரல. தமிழாசிரியர் எங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அப்படி சொல்லுகிறோம். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இப்பொழுது இறங்கிக் கொண்டே வருகிறது, ராமன் வந்து விட்டான்னு சொல்றாரு. இந்த பாடலை இசையோடு பாடும்போது என்னுடைய மாணவர்கள்லாம் அப்படியே திருப்பி சொல்லுவாங்க. வெள்ளி மூளை தீடும் வேளையிலே சோலை புள்ளிசை பாடிடும் நேரத்திலே மெல்ல எழுந்து வேளியில் வந்தான் கட்டை வெள்ளலி ஒன்றினை கண்டு விட்டான், பாட்டியின் விட்டு பழம்பானை அந்த பானை ஒரு பூரம் ஓட்டையடா, ஓட்டை வழியொரு சுண்டலியும் அதன் உள்ளே புகுந்து நெல் தின்றதடா. பாட்டு யாருக்கு? குழந்தைகளுக்கு. அவன் உடனே அப்படியே பாடுவான். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் தமிழ் கற்றுக் கொடுக்கும் போது தமிழோடு இசையோடு சேர்ந்து கற்றுக் கொடுக்கணும். அதுதான் தமிழை தெய்வ மொழின்னும். ஆங்கிலம் வணிக மொழி என்றும், கமர்ஷியல் லாங்குவேஜ். தமிழ் டிவோஷனல் லாங்குவேஜ். லத்தீன் காதல் மொழி. ஆக தமிழை தெய்வ மொழி. அப்ப அந்த தெய்வ மொழியில என்ன இருக்கு? நிறைய பாடல்கள் இருக்கு. உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே, திருமூலர் பாடுகிறார் அல்லவா திருமந்திரத்துல. ஒவ்வொரு மந்திரமும் எண்ணி பாருங்கள். அதெல்லாம் நம்முடைய சொத்து. எங்களுடைய குருநாதர் என்று நாம் சொல்லக்கூடிய இமயஜோதி திரு ஞானானந்த சுவாமிகள் கூறுவார், திருவள்ளுவர், திருமூலர், திருஞான சம்பந்தர்லாம் அந்நியப்படுத்தி பேசாதீர்கள், அவர்கள் நம் மரபின் முன்னோர், தாத்தா என்று சொல்லுங்கள். நல்லா இப்ப திருவள்ளுவர் சொல்லல, திருவள்ளுவர் தாத்தா சொன்னார்னு நான் சொல்லுவேன். திருமூலர்னு சொன்னா எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிளாஸ்ல. இப்பவும் நான் வகுப்பு அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு அவர் ஞான விடியல்னு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா?
திருமூலர்னு சொல்லாத, சொன்னா ஃபைனு. என்ன ஃபைனு? ஒரு திருமந்திரம் சொல்லணும் அல்லது ஒரு திருக்குறள் சொல்லணும், அதான் ஃபைனு. ஏன் இதை சொல்றேன்னா, இதெல்லாம் நம்முடைய சொத்து என்கிற அந்த உரிமை, ஓனர்ஷிப், அது நமக்கு வேணும். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்ப அந்த அதுக்கு என்ன பண்ணணும்? காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல மனத்தை கனிவிக்கக்கூடிய நல்ல பக்தி பாடல்களை பாட வேண்டும். ரொம்ப நேரம் இல்ல, ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் படிங்க, அவங்களுடைய நேரத்துக்கு தகுந்தபடி பண்ணிட்டு அப்புறம் சொன்னார், பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டுங்கிற மனத்தை பக்குவப்படுத்தக்கூடிய பக்தி பாடல்களை பாடு. மாலை இதுக்கு அப்புறம் கேப் கொடுத்துட்டாரு, ஏன் பள்ளிக்கூடம் எல்லாம் போயிட்டு வரணும். மாலை முழுதும் விளையாட்டு என்று இதை வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா, இதையே நீ வழக்கமாக்கி கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். சொல்லுகிறவர் யார்? மகாகவி பாரதியார். ஒரு பட்டியல் இடுகிறார். அப்ப இதுதான் இன்றைக்கு இளைஞர். எத்தனை குழந்தைகளுக்கு இந்த பாடல் தெரியும்? இன்றைய குழந்தைகளுக்கு நினைத்து பாருங்கள். ஏன் நம்ம அதை கற்றுக் கொடுக்கல? நம் வாழ்க்கையோடு இயைந்ததாக மொழி அமைய வேண்டும். அம்மா அப்பா என்று சொல்லுவதே ஒரு இயல்பான நம் தாய்மொழியினுடைய பெருமை. அது நான் அதை சொன்னால் இங்கே காலம் கடிதேகும். ஆகையினாலே மகாகவி பாரதியாருடைய பாடலை ஆளுமை வளர்ச்சி பயிலரங்குக்கு சொன்னார். அப்ப இளைய பாரதத்தினாய் வா வா வா, ஒளிபடைத்த கண்ணினாய், இப்படி பாசிட்டிவ் தாட்ஸ் சொல். அவர் எவ்வளவு உடலினை உறுதி செய்கிறார், நல்ல எக்ஸசைஸ் பண்ணேன், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் பாரு, மாலை முழுதும் விளையாட்டுங்கிறார் என்று இதை வழக்கப்படுத்திக் கொள்ளும். இதை வெறும் பாட்டை எழுதி அப்படி 2 மார்க் வாங்கிட்டா சக்சஸ் அப்படின்னு நினைச்சிட்டு போறது கிடையாது. வாழ்க்கையில பயன்படுத்தணும். மாலை முழுதும் விளையாட்டுங்கிறாரு. கொஞ்ச நேரம் இல்ல, அந்த மாலை முழுதும் நல்ல விளையாடி அதற்கு அப்புறம் இதை வழக்கப்படுத்தி கொள்ளுங்க. யூ மஸ்ட் கஸ்டமைஸ் இட் அப்படிங்கிறாரு. நாள்தோறும் இதை பின்பற்றணும். ஒரு நாள் பண்ணா போதாது, விடாம பண்ணணும். சஸ்டைனபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூனோ. ஆகையினாலே ஆளுமை வளர்ச்சிக்கு இது பயன்படும். அதே மாதிரி அவருடைய ஆத்திசூடியை எடுத்து பாருங்கள். அதுலதான் சொல்வாரு, உடலினை உறுதி செய், ஊன் மிக விரும்பும் பாரு, நிறைய சாப்பிடும் பாரு, நல்ல விரும்பும் பாரு. ஊன்னா உணவு, மிக விரும்பு, நல்ல சந்தோஷம், நல்லா சாப்பிடும் பாரு. ஆனா நல்லா சாப்பிடுவது வேற, பசிச்சு சாப்பிடுவது வேற. பசித்து நன்றாக சாப்பிடு, அவ்வளவுதான். அதனால உடம்பு போட்டு அடைக்கணும் என்று அல்ல. ஆக இப்படி சொல்கிறார். அது மட்டுமல்ல, அந்த திருவள்ளுவர் பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடியை பார்த்தாலே ஆளுமை வளர்ச்சி அத்துணை பண்புகளும் அதுல இருக்கும். அது மாதிரி பாரதிதாசனுடைய இசை மொழி மேலதே என்றாரு. பாரதிதாசனுடைய இசை அமுதுன்னு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதியிருக்கிறார். அந்த இசை அமுது பாடல்கள் எல்லாம் அற்புதமான பாடல்கள். இன்னொன்னு, அவர் இறை மறுப்பு கொள்கையில இருந்தார். அப்ப ஒரு தாலாட்டு பாடல பாடுவார், நான் ரொம்ப ரசித்தது உண்டு. சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்று கும்பிடுவார் செய்கைக்கு நாணி கண்ணுறங்கு நகைத்து நீ கண்ணுறங்குங்கிறார். எங்க தாலாட்டு பாடல்ல சொல்லுகிறவர் யார்? புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அப்ப அந்த அளவுக்கு அவருடைய அதுல மிகுந்த தோய் உடையவராக இருந்தார். சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்று கும்பிடுவார் செய்கைக்கு நாணி வெட்கப்பட்டு நாணி கண்ணுறங்கு நகைத்து நீ கண்ணுறங்குங்கிறாரு. அந்த கொள்கையில் அவருடைய அவ்வளவு பிடிப்பாக இருந்திருக்கிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஆக அவர் உழைப்புக்கு மிகுந்த மதிப்பு கொடுக்கிறார். அதனால்தான் நான் முதலிலே சொன்னேன் தெரியுமா, வேகமாக சொல்லி சென்றேன். சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது பயன் விளைத்த நிறைவுழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் கேட்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? அந்த ஒரு பாடலுக்கே நம்ம 1 மணி நேரம் பேசலாம். என்ன சொல்றாரு? சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும். இந்த சிற்றூரை சீராக்கியது யார்? உழைப்பாளர்கள். வரப்பை உயர்த்தி நெல் உற்பத்தியை பெருக்கியவர்கள் யார்? விவசாயிகள். அவன் நடவு செய்த தோழர் கூலி நாலனாவை ஏற்பதும். நடவு செய்த தோழர் கூலி நாலனாவை ஏற்பதும் உடல் உழைப்பில்லாத சிலர் உலகை ஆண்டு உலாவலும். கடவுள் என்று சொன்ன கூட்டம் அதிலே கடவுள் என்ற கட்டறுத்த தொழில் உளாரை மேவுவோம்பர். பாடுபடுபவர்க்கே இந்த பாருலகம் சொந்தமையா, காடு திருத்தி நல்ல களனியெல்லாம் செய்பவர் அவரளவோ. இப்படி மன்றாடி கேட்கின்றார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. நீங்கள் கவனிக்க வேண்டும்,
அப்போ உள்ள கவிஞர்கள் எல்லாம் எப்படி பாடினார்கள். இந்த பாட்டு இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? பாடுபடுபவர்க்குத்தான் இந்த பாருலகம் சொந்தம். அதைத்தான் சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறுதைக்கெனல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது பயன் விளைத்த நிறை உழைப்பு தோள்கள். யாருடைய தோள்கள்? உழைப்பாளியின் தோள்கள். இந்த உழைப்பாளரை பத்தி பாரதிதாசன் பேசும்போது அவர் கண்கள் சிவந்து விடும். நாம் பக்கத்துல இருந்து பார்க்கல, அந்த கவிதை சொல்லுகிறது. மண் மீதில் உழைப்பாரெல்லாம் வரியராம், உரிமை கேட்டால் புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம். இதை தன் கண்மீதில் பகலிலெல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பி. நினைத்து பாருங்கள், இதெல்லாம் நான் கல்லூரியில் படித்த போது பாடிய பாடல். இந்த வானத்துல நட்சத்திரம் இருக்கிறான். நீங்களும் நானும் வானத்துல நட்சத்திரத்தை பாக்குறோம். நமக்கு நட்சத்திரம் தான் தெரியுது, வேற ஒண்ணும் தெரியல. கவிஞன் அல்லவா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவருக்கு உழைப்பாளிகளுடைய திறமை, ஏன்னா அவருடைய காலத்துல உழைப்பாளி நசுக்கப்பட்டார். முதலாளிகளுக்கும் விவசாயிகளுக்கும் உள்ள அந்த இடைவெளி அதிகமாக இருந்தது. அதனால்தான் பொது உடைமை. ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர்னா, திருவோடு ஏந்தி தெருவிலே செல்கின்றவர்கள் எல்லாம் ஓடப்பர். ஓட்டினை திருவோட்டினை கையில் ஏந்தியவர்கள். அம்மா பிச்சை போடுன்னு போறாங்கல்ல, அவன் ஏன் பிச்சை கேட்க போறான்? அவனுக்கு தொழிலுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான். ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர்ங்கிறார். ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால், இன்றைக்கும் அந்த நிலைமை இருக்கு சில இடங்கள்ல. நினைத்து பாருங்கள். ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர், ஏழையனே அப்பர்ங்கிறார், உயர்வுபடுத்தி சொல்றார். ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால், உதைக்க ஆரம்பிச்சிட்டான்னா ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பரா, உயரப்பர்னா செல்வந்தர்கள்னு அர்த்தம், எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார், சமமா ஆயிடுவாங்களா? உணரப்பா நீ. சொல்லுவார் யார்? புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அப்ப அந்த உழைப்பாளிகள் சுரண்டுதல் கூடாது. இந்த இடத்துல வாங்க, இந்த ரொம்ப அருமையான பாடல், நீங்க மனசுல பதிய வைக்க வேண்டிய பாடல். நமக்கு தெரிவது நட்சத்திரம் தான். பாரதிதாசன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த வானம் வெம்பி அது மேல அம்மன் போட்டிருக்கான். அம்மன் போட்டுனா வெப்பத்தினால என்ன வரும்? இந்த சின்னம்மைன்னு சொல்லுவாங்கல்ல, பெரியம்மை சின்னம்மைன்னு. இந்த அம்மன் போட்டிருந்தா என்ன, உடம்பு பூரா பொத்து இருக்கும். பாரதிதாசனுக்கு எப்படி தெரியும்? நினைத்து பாருங்கள். அப்ப அந்த உழைக்கிறவர்கள் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை கண்ணால் கண்டு ஒரு கவிஞன், யார் கவிஞன்னா, எவன் ஒருவன் சமுதாயத்தில் உள்ள அவலங்களை கண்டு அந்த அவலங்கள் மாறுவதற்காக பாடுகிறான் அல்லவா, அந்த அவர் ஸ்வீட்டஸ்ட் சாங்ஸ் ஆர் தோஸ் தட் டெல் சேடஸ்ட் தாட். ஷெல்லி உடைய ஆங்கில மேற்கோள். துக்கத்தில் இருந்து வரக்கூடிய கவிதைகள் தான் மிக சிறந்த கவிதைகளாக இருக்கு. அவர் ஸ்வீட்டஸ்ட் சாங்ஸ், நயமுள்ள இனிமையான கவிதைகள் எது என்றால் துக்கத்தில் இருந்து எழுது. அவர் ஸ்வீட்டஸ்ட் சாங்ஸ் ஆர் தோஸ் தட் டெல் சேடஸ்ட் தாட்டுமா, வருத்தம் மிகுதியை சொல்றது. இதை எண்ணி பாருங்கள். பாரதிதாசன் நட்சத்திரங்களை பார்க்கிறார், இந்த வானத்திலே பார்க்கிறார். இந்த வானம் காலையில 6 மணிக்கு வேலையை தொடங்கினவன் மாலை 6 மணி வரை வேலை செய்யறான். அவன் செய்யற கூலி மிக குறைவா இருக்கான். மண் மீதில் உழைப்பாரெல்லாம் வரியராம். உழைக்கின்றவர்கள் இன்றைக்கு அதானே, நாம் இலவசங்களை கொடுத்து அவர்களை உழைப்பாளிகளாகவே வைத்திருக்கிறோம். நினைத்து பாருங்கள். உழைத்தால்தான் உண்டு. அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுத்தால் இலவசங்களை கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இன்றைக்கும் இலவசத்தை கொடுத்து ஏமாற்றிக் கொண்டுதானே இருக்கிறோம். ஏன் இந்த இடிநிலை? நினைத்து பாருங்கள். அவர்களை உழைக்க சொல்லுங்கள். ஒரு 1 ரூபாய் வாங்கினாலும் அதற்கு நான் என்ன உழைத்தேன் என்ற உணர்வை நாம் ஊட்ட வேண்டும். கல்லூரியில BA முடிச்சோம், MA முடிச்சோம், PhD முடிச்சோம், அடுத்து எனக்கு என்ன வேலை எங்க கிடைக்கும் நான் நினைக்கிறேன் மொழியே. நாம் பலருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை நாம் ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை? அயல் நாடுகளில் சொல்லுவார்கள், இந்தியன்ஸ் ஆர் த பெஸ்ட் சர்வன்ட்ஸ் நாட் த பெஸ்ட் மாஸ்டர்ஸ் என்பார்கள். ஒரு சிலர் இருக்காங்க, எக்ஸெப்ஷன், இப்பவும் இருக்காங்க. உலகத்திலே பெரிய பணக்காரங்களாம் இந்தியர்கள் இருக்காங்க. உடனே அதை கோட் பண்ணி அவங்களாம் இருக்காங்க, அது இருக்காங்க. ஆனால் மிகுதியாக இருப்பது யார்? மென்பொருளில் இன்று நாம் தானே மிகுதி. ஆனால் நாம் எல்லாம் நன்றாக, we are the sincere, obedient, devoted, dedicated laborers, servants, not the masters.
why not we become, ஏன்னா நீங்களாம் என்ஜினியர்ஸ், ஆனா நீங்களாம் நிறைய பேர் மாஸ்டர்ஸா இருக்கிறீங்க, ஏன் வருங்கால சமுதாயத்தையும் அது போல ஆக்கக்கூடாது? எல்லாரும் மாஸ்டராட்டா யார் சார் உழைப்பாங்க? இல்லை, அதற்கும் பகுதி உண்டு. ஆகையினாலே எண்ணிக்கை மிகுதி வேண்டும், நினைத்து பாருங்கள். ஆக இந்த பாடல் முடியல. மண் மீதில் உழைப்பாரெல்லாம் வரியராம், உரிமை கேட்டால் புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் புலையர்ங்கிறார். அவ்வளவு கோபம். இதனாலதான் வெஞ்சுடர்ங்கிற. நினைவித்து வைத்துக் கொள்ளுங்கள், சும்மா சொல்லல. அந்த செஞ்சுடர்னு நம்ம பாரதிதாசன் சொல்றோம், அங்கே கொஞ்சம் தன்மை இருக்கும் மகாகவி பாரதிட்ட. இவர் வெடிச்சு தள்ளுவாரு. புன்மீதில் அம்பு பாய்ச்சுங்கிறார். வேற சாதாரண சொல்ல, குண்டூசி சொல்லல, ஈட்டி சொல்லல, அம்புங்கிறாரு. அம்பினுடைய கூர்மை அனைத்தினும் மேலானது. அதனாலதான் புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வருங்கிறார். இதை தன் கண்மீதில் பகலிலெல்லாம் கண்டு, ரெண்டு எம்பசைஸ் பண்றாங்க, பகலிலெல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் இரவுக்கு பின் விண்மீனாய், விண்மீனா என்னது? நட்சத்திரம். விண்மீனாய் கொப்பளித்த, அப்ப கொப்புளமாக இருக்கு. கொப்புளமாகி வானத்தின் கொப்புளங்கள் தான் நட்சத்திரங்கள். அது நட்சத்திரங்கள் அல்ல, வெம்மையினால் வெடித்த கொப்புளங்கள். அந்த வெடிப்புக்கு காரணம் ஏழை நசுக்கப்படுகிறான், ஏழை ஏமாற்றப்படுகிறான் என்பதை வெம்பி வெஞ்சுடரான நமது அருமையான, அதாவது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் செஞ்சுடர் என்று சொன்னேனே, செஞ்சுடரான பாரதிதாசன் சொல்லுகிறார். இது மட்டுமல்ல, நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றார். கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாவோ, வானச்சோலையிலே பூத்ததனி பூவோ, சொக்க வெள்ளி பார்க்குடமோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளி பிழம்போ. இதை விட நிலவுக்கு வேற என்ன விளக்கம் சொல்லணும்? அதுதான் மகாகவி பாரதியார். காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி குளிர் அடைந்த ஒளி பிழம்பு. அப்ப என்ன? அது எப்பொழுதும் குளிர்ச்சியை தரும். மரபுக்கும் புதுமைக்கும் பாலம் அமைத்தவன் மகாகவி, மாகவிஞன். அதனாலதான் நாமக்கல் கவிஞர் இன்னொரு இடத்துல பாடுகிறார், கவி பாடி பெருமை செய்ய கம்பன் இல்லை, கற்பனைக்கு அங்கு இல்லை அந்த காளிதாசன், செவிநாடும் கீர்த்தனைக்கு தியாகர் இல்லை, தேசிய பாரதியின் திறமும் இல்லை என்று சொல்லுகின்றார். ஆக பாரதியோட திறம் எப்படி? அது மட்டுமல்ல, பாரதிதாசன் அவர்கள் சொல்லுவார்கள், இதழியலுக்கு ஒரு அற்புதமான பாடல். நான் சில மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துல ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனுக்கு கோர்ஸ் டைரக்டராகவும் இருந்திருக்கிறேன். சில புத்தகங்களுக்கு பாடங்கள் எழுதி கொடுத்திருக்கிறேன். அப்ப ஜேர்னலிசத்துக்கு மகா அற்புதம். ஏன்னா 2 பேரும் இதழியலில் வல்லுநர்கள், நல்ல கவிஞர்கள் இருவரும். காலங்கருதி வேகமா சொல்றாங்க, இருவரும் நல்ல கவிஞர்கள், தமிழ் மீது ஆறா அன்புடையவர்கள், தேசத்தின் மீது சொல்லவே வேண்டாம். அடுத்து அவர்கள் 2 பேரும் இதழ் ஆசிரியர்கள். மகாகவி பாரதியார் இதழ்கள் நடத்தியிருக்கிறார், பல இதழ்கள் நடத்தியிருக்கார். அந்த இதழ்கள் மூலமாவே விடுதலை வேட்கையை ஊட்டியவர். அதே மாதிரி புயல் இவர் நமது பாரதிதாசன் இதழாசிரியராக இருந்திருக்கிறார். பாரதிதாசன் இதழுக்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுக்கிறார். நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடல். அறிஞர்தம் இதய ஓடை ஆழ நீர் தன்னை முண்டு செறிதரும் மக்கள் எண்ணம் செழித்திட ஊற்றி ஊற்றி குறுகிய செயல்கள் தவிர்த்து குவலயம் ஓங்கச் செய்வாய் நறுமண இதழ் பெண்ணே உன் நலம் காணார் ஞானம் காணார். பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு இருக்கு, புரட்சி கவி இருக்கு, இருண்ட வீடு இருக்கு, எத்தனையோ இருக்கு. அத்தனையும் சொல்வதற்கு காலம் கிடையாது. இருந்தாலும் சில பாடல்களை நாம் மனதில் கொள்ள வேண்டும், என்றும் நம் மனத்தில் பதிக்க வேண்டும் என்பதற்காக ஆங்கொன்றும் ஈங்கொன்றுமாக எடுத்துச் சொல்கிறேன், வேறு ஒன்றுமல்ல. இந்த இடத்திலே நினைத்து பாருங்கள். அறிஞர்தம் இதய ஓடை ஆழநீர் தன்னை முண்டு, ஆழநீர் தன்னை முண்டு செறிதரும் மக்கள் எண்ணம் செழித்திட ஊற்றி ஊற்றி குறுகிய செயல்கள் தீர்த்து குவலயம் ஓங்கச் செய்வாய் நறுமண இதழ் பெண்ணே உன் நலம் காணார் ஞானம் காணார்.
பெண் விடுதலைக்கு மகாகவி பாரதியார் எவ்வளவு அருமையாக பாடினாரோ அதுபோல பெண் விடுதலைக்கு மிக அருமையான பாடல்களை எல்லாம் பாடியவர் புரட்சி கவிஞன் பாரதிதாசன். அது மட்டுமல்ல, விதவை மறுமணத்தை பெரிதும் ஆதரித்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். கோரிக்கையற்று கிடக்குது அண்ணே இங்கு வேரில் பழுத்த பலாங்கிறார். வேரில் தொடக்கத்திலேயே திருமணமாகி ஓரிரு மாதங்கள்ல கணவனை இழந்தவனும் விதவையா இருந்திருக்காங்க. அவருடைய காலத்துல மறுமணம் கிடையாது, மறுமணம் வழக்கமில்லை என்று ஒழித்து விடுவார்கள் அந்த சமூகத்தில். ஆனால் மறுமணம் செய்ய வேண்டும். கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடந்திடும் ஆணழகை பாடம் படித்து நிமிர்ந்த விழி தன்னில் பட்டு தெரித்தது மானின் விழி. ஆடை திருத்தி நின்றாள் அவன்தான் 1000 ஏடு திருப்புகிறானா. ஒரு சைட் அடிக்கிற சமாச்சாரத்தை என்ன அழகா பாரதிதாசன் பாடியிருக்காருன்னு பாருங்க. நான் வேகமா சொன்னா உங்களுக்கு புரியாது, சிரிக்கிறாங்க பாருங்க. வேகமா சொன்னா புரியாது. கூடத்திலே, அவன் கூடத்துல வந்து புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு வரா. அதை சொல்றான் பாருங்க. கூடத்திலே மனப்பாடத்திலே, மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கான். கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடந்திடும் ஆணழகை. இவன் படிச்சுக்கிட்டு இருக்கான், நம்ம ஆணழகன். அவன் என்ன பண்றானா, பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கானா. இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு பக்கத்துல, அவன் விழி பக்கத்துல அங்க ஒரு அழகான ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு பாடம் படித்து நிமிர்ந்த விழி தன்னில் பட்டு தெரித்தது மானின் விழி. பாடுறது யாரு? புரட்சி கவிஞர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விழியில அந்த விழி படுதான். எப்படி கண்ணகி தன்னுடைய சிலம்பை போட்ட உடனே அது சிதறி நேர அவன் மூக்குல போய், ஏண்டா முட்டாளே, அவளை போய் அவ கணவனை நீ கொல்லலாமா, குற்றவாளின்னு சுமத்தலானாமன்னு எப்படி இந்த பரல் மூக்கில் பட்டு அவனுக்கு மூடனே என்று உணர்த்தியதோ அது போல அந்த உதாரணம் இந்த சான்றுக்குத்தான் சொல்கிறேன். ஆனால் இங்கே பாடம் படித்து நிமிர்ந்த விழிங்கிறான். அப்படி இப்படி நிமிர்ந்து பாக்குறானா. ஏன்னா இவ்வளவு நேரம் குனிஞ்சு படிச்சுக்கிட்டு இருக்கான். நிமிர்ந்து பாக்குறான். பார்த்தோன்னா அங்க ஒரு அழகான பொண்ணு. அந்த பொண்ணோட எதுவும் தெரியல, விழி மட்டும் இவன் விழியில பட்டு அப்படி தெரிக்குதான். பாடம் படித்து நிமிர்ந்த விழி தன்னில் பட்டு, என்ன சொல் பாருங்க, பட்டு தெரித்தது. எந்த விழி? புலி விழியா? மான் விழி. அதான் பெண்ணுங்கிறோம், அழகான பெண்ணுங்கிறோம். மானின் மருளுதல் அவளுக்கு இல்லை சொல்லுவார்ல இன்னொரு இடத்துல ஒரு பாடல் கவிஞன் சொல்லுகிறார். ஆக பட்டு தெரித்தது மானின் விழி. பார்த்த உடனே அவ என்ன பண்ணானா, ஆடை திருத்தி நின்றாள். ஓ, இவர் நம்மளை பார்க்கிறாரோ அப்படின்னு தன்னுடைய ஆடையை சரி செய்கிறானா. செய்கிறவள் யார்? அந்த பெண். அந்த பெண் யாரு? அப்புறம் பின்னால பார்த்தா அந்த பொண்ணு ஒரு விதவை. அந்த விதவையை திருமணம் செய் என்கிற ஒரு கோற்ற, என்ன அழகா, ஏன்னா இளம் வயதிலேயே அந்த பெண் விதவையாகி விட்டாள். இப்படி பல சான்றுகள். ஆக நான் சொல்லிக்கொண்டே போகலாம் என்று சொல்லி, அன்பர்களே, இன்னொரு கருத்து, இன்னொரு 5 நிமிடம் எடுத்துக்கலாமா? கால அளவு நான் கேட்க மறந்துட்டேன், சொல்லுங்க. எடுத்துக்கலாம் சார். சரி, அதாவது இந்த பாடல் சொல்றேன், நினைத்து பாருங்க. விதவை மறுமணத்தை ஆதரித்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அன்பர்களே, இது வெறும் வாய் சொல்லுக்காக அல்ல. இன்றைக்கு பல இடங்கள்ல விதவை மறுமணம் மிகச் சிறப்பா நடத்திருக்கு, நன்றாக இருக்கு, தவறில்ல. அதையே நினைத்து கொண்டு முன்ன பழைய நிலையெல்லாம் மாறி போச்சு. இப்ப நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, அதெல்லாம் வரவேற்க தகுந்த மாற்றங்கள். மண்ணாய் போக மண்ணாய் போக மனம் பொருந்தா மனம் மண்ணாய் போக சொல்ற பாரதிதாசன். இப்படி பலரை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக அப்படி சொன்ன புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அதே மாதிரி பாரதியார். எனக்கு பாரதிதாசன் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய நேரம் கூட இல்லை, அந்த அளவுக்கு அற்புதமான தொண்டு. ஆக இதழிலும் சரி, அந்த இதழில சொல்லப்படலையா, என்ன பாதியில நிக்கிறாரு, என்ன அறிஞர்தம் இதய ஓடை ஆழநீர் தன்னை முண்டு. அது என்ன ஆழநீர்? அதுதான் ஆர்டிகிள்ஸ் கிவன் பை தி ஜேர்னலிஸ்ட். நினைத்து பாருங்கள். நம்ம அன்னைக்கு இப்ப நான் சொன்னேன், யுக கவிஞன், யுக புரட்சி கவிஞன் பாரதியார் அப்படின்னு பல நெடுவாரன் அவர்கள் இருக்கு. அது அவருடைய இதயத்தில் இருந்து வந்த கட்டுரை. அதை இன்னைக்கு தினமணி பத்திரிகையில வருது. தினமணி மாதிரி தினமலர் எல்லா பத்திரிகையும் போடுறாங்க. அப்போ ஒரு மேகசின் செக்ஷன் வந்து ஆழநீர் தன்னை அறிஞர்தம் இதய ஓடை ஆழநீர் தன்னை முண்டு செறிதரும் மக்கள் எண்ணம்ங்கிறார். மக்களுடைய எண்ணங்கள் வளரணும், அறிவு விரிவடையணும்,
ஆற்றல் மேம்படணும், செயல் செம்மைப்படணும். அதுக்கு எது தேவை? நிறைய நூல்கள், நிறைய தகவல்கள். அந்த தகவல்களை இதழ்கள் தர வேண்டும். அப்படியே அள்ளி கொடுத்துடலாமா? அல்ல, கிள்ளி கொடுத்து அவர்கள் மனதில் பதியும் வண்ணம் கொடுக்க வேண்டும். அதுதான் சிறப்பு, அதுதான் மேகசின், அதுதான் பல்வகை வண்ண வடிவு. ஆழநீர் தன்மையும் உண்டு செறிதரும் மக்கள் எண்ணம் செழித்திட ஊற்றி ஊற்றி குறுகிய செயல்கள் தீர்த்து. பெரோக்கியலிசம். அவன் இதுவரை கிணற்று தவளையாக இருந்திருப்பான். படிக்க படிக்கத்தான் நம் அறியாமை நமக்கு விடும். அதைத்தான் திருவள்ளுவர் என்ன அழகா சொல்லியிருக்காரு, அறிதொரும் அறியாமை கண்டற்றாங்க. நான் படிக்க படிக்கத்தாங்க எனக்கு இன்னும் நான் முட்டாளா இருக்கேன்னு தெரியுதுங்கிறான். அப்ப நீ படிக்க படிக்க இன்னும் படிக்கவில்லையே, படிக்கும் ஆர்வத்தையா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாரு, நீங்களா ரொம்ப ரசிப்பீங்க. அறிதொரும் அறியாமை கண்டற்றால் செறிதொரும் சேயிழையால் மாட்டுமா. சொல்லுகிறவர் யார்? திருவள்ளுவர். எப்படி சொல்லுகிறார் பாருங்க. பெண்ணிடம் சேரும் பொழுது எப்படி புது புது விதமான இன்பத்தை நீ அடைகிறாயோ அதுபோல நூல்களை படிக்கும் போது உன் அறியாமை வெளிப்படும். படிக்க படிக்க உன் அறியாமை மேலும் மேலும் என்ன அர்த்தம்? நிறைய நிறைய படிக்கணும்னு. ஆக ஒரு முறை படித்து ஒதுக்க தகுந்த நூல்கள் அல்ல பாரதியாருடைய பாடல்கள், பல முறை படித்து சிந்திக்க தகுந்த பாடல்கள். அப்ப இன்னொன்னு வருவோம். ஆழநீர் தன்னை உண்டு செறிதரும் மக்கள் எண்ணம் செழித்திட ஊற்றி ஊற்றி குவலயம் ஓங்க குறுகிய செயல்கள் தீர்த்து குவலயம் ஓங்கச் செய்வாய். இந்த நானிலம் மேனிலை அடைவதற்கு, நானிலம் மேனிலை அடைவதுன்னா என்ன? நானிலத்தில் உள்ள மக்கள் அறிவால் சிறந்து ஆற்றலில் உயர்ந்து செயலில் செம்மைப்பட வேண்டும் என்றால் இந்த சிந்தனைகள் எல்லாம் அவர்கள் மனத்தில் விதைக்கப்பட வேண்டும். சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? சரி, குவலயம் ஓங்கச் செய்வாய் நறு மண இதழ் பெண்கிறார். இப்ப இதழை ஒரு பெண்ணாக உருவகிக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்பவும் அப்ப பாரதிதாசன் காலத்துல கூட குடும்ப விளக்கு அருமையா சொல்வார். மாமனார் இப்ப காப்பியை வச்சுக்கிட்டு அந்த பத்திரிகையை படிப்பாராம். பொதுவாக ஆண்கள் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த காலம் இப்ப உள்ளதுல கொஞ்சம் மாறி இருக்கலாம். அப்ப ஆண்கள் காலையில எந்திரிச்ச உடனே என்ன, பேப்பர், இந்த பக்கத்துல அந்த அம்மா கொண்டு காப்பியை கொடுப்பாங்க. இத பாரதிதாசன் ரசிச்சு சொல்றாரு பாருங்க. நறுமண இதழ் பெண்ணே, அந்த காப்பியை கொடுக்கும் போதுதான் முகத்தை பத்தி இவ்வளவு வேலை செஞ்சு உன் முகம் வாடி இருக்க அப்படின்னு கேட்கணுமா? நறுமண இதழ் பெண்ணே உன் நலம் காண. அந்த பெண் அப்பவாச்சும், ஏமா உனக்கு இன்னைக்கு நிறைய வேலை வந்துடுதோ, நிறைய வேலை ஆயிடுதோ, நான் கொஞ்சம் உதவி செய்யாட்டாலும் செய்யலாம்னு ஒரு எண்ணத்தை கொடுக்கலாம் அல்லவா? நறுமண இதழ் பெண்ணே உன் நலம் காணா. பெண்ணினுடைய நலத்தை நாள்தோறும் யார் விசாரிக்கிறானோ அவன் தான் உயர்ந்த கடமை. அப்பதான் அவளுக்கு கொஞ்சமாச்சும் நினைப்பாளா, நம்மளை பத்தி நம்ம கணவன் கொஞ்சம் நினைச்சு பார்க்கறானேன்னு எண்ணுவாளாம். நறுமண இதழ் பெண்ணேங்கிறான். அந்த இதழுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியம், அந்த இதழ்ங்கிறது பெண்ணை குறிக்கிறது, இன்னொன்னு இதழ்ங்கிறது பத்திரிகையை குறிக்கிறது. ஜேர்னல் தமிழ் சொல் என்ன? இதழ் தான். நறுமண இதழ் பெண்ணே உன் நலம் காணார். பெண்ணை நலம் விசாரித்தால் இல்லம் சிறக்கும். இதழை நன்கு படித்தால் உள்ளம் சிறக்கும். அறிவு விரிவடையும், ஆற்றல் மேம்படும், செயல் செம்மைப்படும். இது பத்திரிகைக்கு இது நிறைய பெரிய பாடல். அவரு இப்படை தோற்கின் எப்படை ஜெயிக்கும்லாம் நிறைய இது உண்டு. அது மாதிரி சித்திர சோலைகளே பாரதிதாசன் நிறைய பாடல் இதெல்லாம். அது மாதிரி பாரதியாருடைய பாடல்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இதுல பாரதிதாசன் பாரதிதாசனும் அடிக்கடி சொல்லி இருந்தாலும், பாரதியார் ஒரு இடத்துல சொல்றாரு, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். இது ஒரு கட்டளை இடுறார் நமக்கு. எண்ணியது எப்ப முடியும்? இதனால இருந்து வரணும். நீங்க எண்ணிய நீ எண்ணுதெல்லாம் நடக்கணும் பாரு. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு, எண்ணியாங்கு எய்துபங்கிறார். எதையெல்லாம் நினைக்கிறாயோ அவையெல்லாம் நிறைவேறும். எப்படி சார் நிறைவேறும்? நல்லவே எண்ணல் வேண்டும். தீய கருத்துக்களை எண்ணிடாத. எதை எண்ணணும்? நல்லதை எண்ண வேண்டும். அப்ப நல்லதை எண்ணுவது, எது நல்லது எது கெட்டது எப்படி தெரியும்? அதுக்கு சொல்றாரு, நல்லவே எண்ணல் வேண்டும். நல்லவை எண்ணுவதற்கு என்ன வேண்டும்? திண்ணிய நெஞ்சம் வேண்டும். நீ நல்லதை நினைக்கணும்னா உன் மனசு இதா இருக்கணும். நல்லவே எண்ணம் வேண்டும், நல்லவை எண்ணுவதற்கு திண்ணிய நெஞ்சம் வேண்டும்ங்கிறார். அது என்ன திண்ணிய நெஞ்சம்? நெஞ்சம் சரி, அது என்ன திண்ணியது? திருவள்ளுவரும் திண்ணியங்கிறாரு. எண்ணியர் திண்ணியராக பெரிய, அதான் சஸ்டைனபிலிட்டி. நல்ல நினைவு வைத்துக் கொள்ளுங்கள்.
இன்றைக்கு சஸ்டைனபிள் எனர்ஜின்னு சொல்றாங்கல்ல, நிலைத்த நீடித்த வளர்ச்சிங்கிறாங்கல்ல. யுனைடெட் நேஷன்ஸ் கோல்ஸ் என்ன? 17 கோல்ஸ் இருக்குல்ல, அது சஸ்டைனபிள் கோல்ஸ் தானே. இந்த சஸ்டைனபிள் கோல்ஸ் அனைத்தும் திருக்குறளில் இருக்கின்றன. அன்றைக்கு 2051 ஆண்டுகளுக்கு முன்னர் உள்ள திருக்குறளில் சஸ்டைனபிள் கோல்ஸ் இன்று யுனைடெட் நேஷன்ஸ் அறிவித்திருப்பது இருக்கிறது. இது 1986 என்னுடைய புலமை புறாங்கிற கட்டுரையில இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் யூத், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பீஸ், இதை பற்றிலாம் நம்ம சங்க இலக்கியங்கள்ல இருக்கிறது என்ற மேற்கோள் குறித்து புத்தகமாகவும் வெளியிட்டிருக்கிறேன். வெறும் பேச்சாக சொல்லவில்லை. என்னுடைய புலமை புறா என்ற ஒரு நூல் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பீஸை ஒட்டி வெளிவந்தது. இளமையின் குரல் 1985 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் யூத் வெளிவந்தது. சங்க இலக்கியங்கள் எல்லாம் அகப்பாடல்களே. இளமையின் துடிப்பை வெளிப்படுத்துவதுதான் சங்க பாடல்கள். சரி, இந்த இடத்துக்கு வரும். ஆக திண்ணிய நெஞ்சம் வேண்டும். சரி, திண்ணிய நெஞ்சம் எப்ப வருங்கிறான்? தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்ங்கிறார். 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகாள், 1000 வேதம், அறிவு ஒன்றே தெய்வம். அப்ப எது தெய்வம்? அறிவு ஒன்றே தெய்வம். திருவள்ளுவர் என்ன சொல்றார்? Wisdom checks their straying senses, expels evils, impels goodness. என்ன சார் திருவள்ளுவர் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்றீங்க? இங்கிலீஷ்ல சொன்னாரு, தமிழ்ல தாங்க சொன்னாரு. நாளை இங்கிலீஷ்ல சொன்னா எல்லாரும் காது விட்டு கேட்பீங்க, நீங்க போர் அடிச்சாலும். என்னவோ புதுசா இருக்கு, என்ன இவ்வளவு என்ன தமிழ்லயே கொட்டினவன் திடீர்னு இங்கிலீஷ்ல சொல்றானே, என்னடா சொன்னான்னு பாக்கலான்னு. Wisdom checks, இதுவும் பாருங்க இசைதான். இசை ஞாபகம். Wisdom checks the straying senses, expels evils, impels goodness. இதுக்கு என்ன திருக்குறள்? யாரேனும் சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன் பார்க்கும். இது திருக்குறள் தான், தமிழ் தான். இது ஆங்கில மொழியாக்க நான் சொல்லியிருக்கேன். யாரேனும் ஒருவர் இந்த அவையில இருந்து இந்த குறள் எதை சுட்டுகிறது, எதை குறிக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஒரு முறை சுருக்கமா சொல்லுங்க. Wisdom checks the straying senses, expels evils, impels goodness. இத பாடியவர் ஒரு கவிஞன். ஆங்கிலத்தில் பாடியவர் ஒரு கவிஞன். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஒரு கவிஞன். அறிவு கருவி இல்லை, தவறு. தவறு தவறு தவறு. சொல்லுங்க சார், ஒரு நல்ல வினா. முயற்சி பண்ணுங்க, வேற என்ன பெரிய இது இல்ல, முயற்சி பண்ணுங்க. சொல்லுங்க பாலச்சந்தர். வேற அன்பர்கள்? ஆமை போல் 5 அடக்கல். அது இல்ல, தவறு தவறு. வேற இல்ல சார், நல்ல கவனிங்க. விஸ்டம் checks the straying senses, expels evils, impels goodness. ரொம்ப அருமையான குறள். இதை நான் பல மேடைகள்ல பேசியிருக்கேன், பல பல்கலைக்கழகங்கள்ல பேசியிருக்கேன். அவன் வேர்ட்ஸ்வொர்த்தும் ஷெல்லியும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வரிய. இல்லை, திருக்குறள் தான் தமிழ்ல இருக்கு, நீங்க சொல்லுங்க. நான் ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லியிருக்கேன்னா, இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை கொடுத்தவன் ஒரு மாபெரும் கவிஞன், அதையும் சொல்றேன். இல்ல ஏங்க, தலைப்பை பாருங்க. விஸ்டம்னா என்னங்க? விஸ்டம் செக்ஸ் த ஸ்ட்ரேயிங் சென்சஸ். சரி, நேரம் கருதி இப்ப வேற யாரும் இருக்கா? என்கிட்ட கேட்கல, அதனால நான் சொல்லலைன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. இல்ல, நான் சொல்றேன் பாருங்க. ஏன்னா நேரம் கருதி நான் விரைந்து சொல்றேன். என்ன அருமையா தெரியுமா? சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரி, நன்றின்பால் உயிப்பது அறிவு. அந்த விஸ்டம்னா என்ன அர்த்தம்? அறிவு. வெறும் அறிவு இல்ல, ஞானம், அறிவினும் முதிர்ந்தது. சரி, விஸ்டம் அறிவு. இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும், இன்னும் ஆங்கில மொழிபெயர்ப்புல தமிழினுடைய கடைசி சொல்லுதான் முதல் எழுத்தா வரும். நீங்க கவனிச்சு பாருங்க. பேரறிஞர் அண்ணா சொல்லுவார், பேரறிஞர் அண்ணா சொல்லுவார், on all my consideration, mediation, the population of our nation is the botheration to our nation. எப்படி என்ன வரி வருங்க? அண்ணா, பேரறிஞர் அண்ணா பேசுகிறார் சட்டசபையிலே. on all my consideration, mediation, the population of our nation is botheration to our nation. இந்த மக்கள் தொகைதான் நமக்கு பெரும் பிரச்சனை. என்னுடைய எல்லா முடிவுகள்லையும்
நடுத்தரமாகவும் ஆழ்ந்தும் தோய்ந்தும் சிந்தித்தாலும் மக்கள் பிரச்சனையே மகா பிரச்சனையாக இருக்கிறதுன்னு சொல்றார். இது ஒரு சான்றுக்காக சொன்னேன். இங்க பாருங்க, wisdom checks the straying senses. அப்ப straying sense என்னது? கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மன்னனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவா வினையே. என்னங்க அருணகிரிநாதர் பாடுகிறார். தமிழ் தெய்வ மொழி. என்ன சொல்றாரு? மெய் வாய் விழி, மெய் வாய் கண் விழி. அதான் பாடலை மீண்டும் சொல்ற பாருங்க. கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மன்னனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியாம். மெய் வாய் விழி நாசி செவி, இது என்னது? 5 புலன்கள். இந்த 5 புலன்களை என்ன பண்ணும்? அது வேலையை செய்யும். ஒண்ணு கூட நமக்கு இதா வராது. 5 புலன்களும் ஒன்று போல செய்யும். அந்த 5 புலன்களும் அது வேலையை செய்யும். அதை கட்டுப்படுத்துறது எது? அறிவு. இத பாரதியார் சொல்றாரு. நல்ல கவனிங்க, இது சொல்றது திருவள்ளுவர். சென்ற இடத்தால் அந்த 5 புலன்களை திருவள்ளுவர் சொல்லல. அது உள், அதான் அகநிலை. எது சென்ற இடம்? மெய் வாய் விழி நாசி செவி. நாசினா என்ன? மூக்கு. மெய் வாய் கண் மூக்கு செவி. இந்த 5 புலன்களும் அது இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்குமா? உங்களுக்கு பாருங்க, நம்ம ஒரு பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருப்போம், எங்கேயோ பாட்டு படும். அதோ அந்த பறவை போல பறக்க வேண்டுமா பாட்டு. நம்ம நானும் பாடுவோம், பாடுவோம், பாட மாட்டோமா? அப்ப என்ன ஆகுது? எதையோ ஒன்று கேட்கிறது காது, உடனே வாய் முணுமுணுக்கிறது. அப்ப நம்மை மீறி நீங்க சோப்போட்டு நீங்க குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க சாமி. அப்ப அது கேட்குது உங்க பாடல, நீங்களும் முணுமுணுப்பீங்க. நடந்து போறீங்க, நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்குது, இடையா இது இடையா, இல்லாதது போல் இருக்குது. பாட்டு கேட்டிருப்பீங்க. அப்ப அந்த பாட்டில் நம் உள்ளத்தை பறிகொடுக்க. அதனாலதான் பாரதியார் சொல்லுவார், பாட்டினிலே நெஞ்சை பறிகொடுத்த பாவியே. யாரு? பாரதியார் சொல்றாரு. அதை பத்தி சொன்னா நிறைய. இப்ப இந்த இதுக்கு வரும். ஆக அந்த 5 புலன்கள் சென்ற இடம்னா எது இடம்? 5 புலன்கள் அது சென்ற இடத்துல செல்ல விடாது. இந்த கண்ணு என்ன பண்ணுமா? அதான் சொல்லுவான், கண்ணுல கேமரா கொண்டு வந்தாலே சூப்பராமா. திரைப்பட பாடல் உண்டா இல்லையா? ஆனா அந்த கேமரா என்ன பண்ணுது? நல்லதையும் பார்க்குது, கெட்டதையும் பார்க்குது. அதனாலதான் குரங்கு பொம்மை 3 காந்தி கடையில் காட்டி, ஏய் நல்ல தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே, தீயதை கேட்காதேன்னா. அதை மாத்தி சொல்லுங்க. நல்லதை பார், நல்லதை பேசு, நல்லதை செய். மாத்தி சொல்லுங்க. சரி, திருவள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க. சென்ற இடத்தால் செலவிடாது. 5 புலன்களை அது இஷ்டப்படி செயல்பட விடாது. என்ன பண்ணுமா? அவன் தானே மேனேஜர். ஹூ இஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டர்? இந்த ஜூமுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கிறீங்கல்ல, அங்க அட்மின் போட்டிருக்கு. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கீங்கல்ல, அவர் தானே எல்லாருக்கும் அந்த ஜூம் பேசணும்னா பேச வைக்கலாம், பாடம்னா பாட வைக்கலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணா பேச வாய்க்க. என்ன கூட இவர் ரொம்ப அதிகமா பேசுறாரு, மூடிடலாம். நீங்க அது பண்ண அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரு? அட்மின். அதுதான் அறிவா. எப்படி சொல்றாரு பாருங்க திருவள்ளுவர். சென்ற இடத்தால் செலவிடாது, செல்ல விடாது, தடுத்து நிறுத்தின. எதனா? தீது ஒரி, தீயதை விலக்கி, நன்றின்பால் நன்னெறியில் செலுத்த வல்லது எது? அறிவு. இதை மொழிபெயர்த்தவர் யார் தெரியுமா? சுத்தானந்த பாரதியார். நான் முதல்ல ஒரு பாட்டு பாடினேன் தெரியுமா? என்ன பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதல்ல எடுத்த உடனே ஒரு பாட்டு பாடினேன். ஃபர்ஸ்ட் பாட்டு பாடினது பொதிகை பற்றி பாடினேன். அதாவது தமிழ் தாய் பற்றி பாடினோம். ஃபர்ஸ்ட் என்னது? பொது பொறுப்பிலே பிறந்து சென்னன் தென்னன் புகழிலே கிடந்துன்னு பாடினேன். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடினேன். என்ன தெரியுமா? தமிழின் பெருமைகளை பேசுவோம், பழந்தமிழில் புதிய ஒளி வீசுவோம், தமிழர் உருகுலமாய் வாழுவோம், இளம் தமிழர் தமிழ் விரதம் பூணுவோம், சுற்றியுள்ள நாடுகளை நோக்குவோம்,
அங்கே சொக்கும் புதுமை நமதாக்குவோம், வெற்றி முரசு உலகலாம் சாற்றுவோம், அங்கே விண்ணுயர ஜெய கொடி ஏற்றுவோம், ஆற்றலை மறந்தின்னும் தூங்கவோ, செல்வம் அளவிட்டு இருக்க பிச்சை வாங்கவோ, நாற்றிசையும் தமிழிசை நாட்டுவோம், இங்கே நாமும் தமிழர் என காட்டுவோம் என்று பறையறைந்து சொன்னவர் யோகி சுத்தானந்த பாரதியார். அந்த சுத்தானந்த பாரதியார் அவர்கள் திருக்குறளுக்கு அருமையான மொழிபெயர்ப்பு கொடுத்திருக்கிறார். என்னை பொறுத்தவரை அதுதான் மிக உயர்ந்த மொழிபெயர்ப்பு. ஏனென்றால் திருக்குறளுக்கு யானும் உரை எழுதியவன். திருக்குறளுக்கு யான் எழுதிய உரைக்கு பெயரே திருக்குறள் அமுத மொழின்னு பெயர் வச்சிருக்கிறேன். நினைத்து பாருங்கள், 15 ஆண்டுகள் வானொலி வாயிலாக திருக்குறளுக்கு பொருள் சொல்லி விளக்கம் சொல்லி 15 ஆண்டுகளுக்கு பின்னர் யான் எழுதிய உரை திருக்குறள் அமுதமொழி. நினைவில் கொள்ளுங்கள். அப்ப எதெல்லாம் பார்த்தோம்? பரிமேலழகர் உரை, மணக்குடவர் உரை, நாமக்கல்லார் உரை, திருக்குறள் முனுசாமி ஐயா உரை, கலைஞர் அவர்களுடைய உரை, நமது அரவாணன் ஐயா அவர்களுடைய உரை, புலவர் குழந்தை உரை, இப்படி பல உரைகளை படித்து வாட் ஆல் ஐ பர்சீவ்ட் இன் மை தாட்ஸ், அதுக்கப்புறம் நான் பிழிந்து நான் உணர்ந்ததை கொடுத்தது. அதனாலதான் கவிஞர் வாலி சொன்னாரு, சேயோன் உரையே செவ்விய உரை. இதை நான் சொல்லல, அவர் புத்தகத்துல என்னை பற்றி எழுதியிருக்கிறார், நீங்கள் படித்து பாருங்கள். சேயோன் உரையே செவ்விய உரை திருக்குறள் வைக்கு ஞாபகத்துக்க. நான் திருக்குறள் தெளிவுரைனே போடல, அதுக்கு என்ன பெயர் கொடுத்தேன்? திருக்குறள் அமுத மொழின்னு பெயர் வச்சு. அது மாதிரி திருவள்ளுவர் ஆத்திச்சூடியை தொகுத்தது சேயோன் தான். திருவள்ளுவர் ஆத்திச்சூடி, அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவு அற்றங்காட்டும் கருவி, நன்றி மறப்பது நன்றன்று, அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக, இப்படி 133 தொகுத்து திருவள்ளுவர் ஆத்திச்சூடி வெளியிட்டு இருக்கிறோம். திருக்குறள் நெறிமுறை திருமணம் நடத்தி வைக்கிறோம். இதெல்லாம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் செய்யுது. சரி, இப்ப கம்மி பாயிண்ட் வருவோம். ஆக சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரி நன்றின்பால் உயிப்பதுங்கிற, அதான் நல்ல வார்த்தை. திருவள்ளுவர் சொல்றாரு, உயிப்பது செலுத்துவதா, ஈட்டி போட்டு குத்துமா. எது? அறிவு. செய்யாத. இத சொல்றது யாரு? பாரதியார் சொல்றாரு. இன்னொரு விளக்கம், பேயாய் உழலும் சிறுமனமே பேணாய் என் சொல் இன்று முதல். யார் சொல்றா? பேயாய் உழலும் சிறுமனமே, மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு, அதை தாவ விட்டா தப்பி ஓடிட்டே இருக்கும். அந்த மனம் என்ன பண்ணுதான்? பேய் போல அலைஞ்சுக்கிட்டே, நான் பேய் மாதிரி அலையிறேமாங்க கேட்கறாங்கல்ல. பேயாய் உழலும் சிறு மனமே, மனமே பேணாய் இன்று முதல் நான் சொல்றதை நீ கேட்கணும். இப்படி எது சொல்லுதான்? அறிவு மனத்திற்கு இடும் கட்டளை. பாரதியார் பாடல். பேயாய் உழலும் சிறு மனமே பேணாய் என் சொல் இன்று முதல், நீயாய் ஒன்றும் செய்யாதே நினது தலைவன் யானே கான், தாயாம் சக்தி தாளினிலும் தர்மம் என யான் உரைப்பதிலும் ஓயாதே நின்று உழைத்திடுவாய், உரைத்தேன் அடங்கி உய்யுதியால். சொல்கிறவர் யார்? மகாகவி பாரதியார். இந்த பாடலை என் டேபிள்ல எழுதி வைக்க சொன்னவர் ஒரு பேராசிரியர். எந்த வருடம்? 1979 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்துல நான் பணியாற்றும் போது ஒரு தமிழ் பேராசிரியர் சேஷாத்ரிங்கிறவர் வந்தார். நேஷனல் காலேஜில் இருந்தார். உள்ள சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். சேயோன், இந்த பாடலை உங்க டேபிள்ல வச்சுக்கோங்க, அது உங்களை உயர்த்தும்னாரு. இன்றைக்கும் என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறது அந்த வரி. எது? நாம என்ன பண்ணுவோம்? இன்றைய நாளையிலிருந்து, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியா, மறுநாள் இன்னையில இருந்து இன்னைக்கு பாரதியார் நினைவு நாள் கொண்டாடிட்டு நாளையில இருந்து நாலு ஒரு பாரதியார் பாடல் படிப்பேன் நம்ம கோரிக்கை வைப்போம். 2-3 நாள் பாடுவோம். 4வது நாள் என்ன பண்ணிடுவோம்? பழைய குருடி கதவை தேடின்னு விட்டுடுவோம். அப்படி அல்ல. அறிவு அப்படி பண்ணாதான். அறிவு என்ன சொல்லுமா? மனதிற்கு இடும் கட்டளை. ஆக தாயாம் சக்தியை நீ வணங்கு என்று சொன்னாலும், தர்மம் இதை செய்யணும் சொன்னால் நான் சொல்றபடி நீ செய்யணும்னு சொல்றது எது? அறிவு. அதனாலதான் 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகா. வேதங்கள் பல்லாயிரம் இருக்கின்றன, 1-2 இல்ல. நான் சொல்லல, மகாகவி பாரதியார் சொல்கிறார். 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகாள், முட்டாள்களேங்கிறார். அறிவிலிகாள்னு விரிக்கிறார். அறிவிலிகாள், 1000 வேதம். வேதங்கள் 1000க்கு மேல இருக்குது. அறிவு ஒன்றுதான் தெய்வம். அதனாலதான் நான் அறிவியல் பூங்கான்னு ஒரு அறிவியல் பூங்கா வெளியிடுறேன். அதுக்கு என்ன நோக்கம் தெரியுமா? அறிவே ஆற்றல் போட்டோம்.
ஒன்று நினைவு வைத்துக் கொள், இதை நான் பேசுவது மட்டுமல்ல, எங்கள் சங்கத்தின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இங்க சங்க அன்பர்கள் இதுல இருக்காங்க, அவங்க அவ்வளவு பேருக்கும் தெரியும், இளநகை உட்பட. சரி, இப்ப நிறைவா 1 நிமிடத்துல முடிச்சிடறேன், 8 மணி ஆக போகுது, ஒரு 2 நிமிடத்துல முடிச்சிடுறேன். ஆக திருவள்ளுவர் சொன்ன அந்த மகாகவி பாரதியார் அறிவுக்கும் மனசுக்கும் இடையில, இதை நீங்க மாணவர்களுக்கு சொல்லி அறிவின்படி நடந்தால் அவன் அறிஞன், மனத்தின்படி உணர்ச்சி வசப்பட்டால் அவன் சொல்றான், ஏன்டா அந்த கொலை பண்ண, வேற வழியில சார் உணர்ச்சி வசப்பட்டேன் அதனால பண்ணேம்மா. ஆக மனிதன் அதான் மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி. நான் மகாகவி பாரதியாரை பற்றி ஒரு 10 நூல்கள் எழுதியிருக்கிறேன். மனத்தை உழுத மகான் பாரதியார், புதுமை பெண் படைத்த புண்ணியன் பாரதியார், என்னுடைய கட்டுரை தாலாட்ட மறந்த தமிழ் கவிஞன் பாரதியார், மகாகவி பாரதியாரின் மகாகவியின் இலக்கிய கொள்கைகள், இதெல்லாம் என்னுடைய நூல்கள். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்னுடைய கட்டுரை, ஒரு கட்டுரை அது. ஆக இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் என்று சொல்லி, அன்பர்களே, பாரதியார் எப்படி நாட்டையும் தேசத்தையும் தெய்வத்தையும் இரு கண்களாக போற்றினாரோ அதுபோல புரட்சி கவிஞன் பாரதிதாசனுடைய மொழி 2 தான். ஒன்று மொழி எது? தாய்மொழி தமிழ் மொழி, இன்னொன்று பொது உடைமை. என்னவோ பொது உடைமை சமுதாயம் மலரவில்லை, அது எங்கேயோ காணாமல் போயிருக்கின்றது. என்றைக்கு கூட்டுறவு இயக்கம் வென்றதோ அன்றுதான் பொது உடைமை சமுதாயம் மீண்டும் வளர்ந்து மனம் செழிக்கும். கூட்டுறவே நாட்டுயர்வுன்னு பாடிய காலங்கள் மறைந்து போய் கூட்டுறவு சங்கங்கள் எல்லாம் மூடிக்கொண்டு வருகிறார்கள். அல்ல, திறக்கப்பட வேண்டும். ஏன் சுயநலம் பொது நிறுவனங்கள் ஏன் வெற்றிகரமாக செயல்படவில்லை? மனித ஒழுக்கமின்மைதான். நல்ல பொது நிறுவனங்கள் ஏன் தனியார் வசமாகின்றன? நினைத்து பாருங்கள். தனியார் கையில் ஒரு பொருள் மிகுதி ஏற்பட்டால் என்ன ஆகும்? பொது நிறுவனம் என்றால், ஆனால் அந்த பொது நிறுவனத்தை நிர்வகிக்கிறவர்களை தண்டிக்காமல் பொது நிறுவனத்தையே மூடிவிடுகிறோம். எத்தனை பொது நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டன, எத்தனை பெரிய தேசிய வங்கிகள் எல்லாம் மூடப்பட்டு வருகின்றன. நினைத்து, இது நான் எந்த கட்சிக்கும் அல்ல, எந்த இதுக்கும் அல்ல, பொதுவா நினைத்து பாருங்கள். தனி மனித ஒழுக்கமின்மையினால, சுயநலமைகள் மிகுந்து கொண்டிருப்பதனால, சுயநலமைகள் இல்லாமல் தன்னில் சுழலும் பம்பரமாகத்தான் பலர் இருக்கின்றார்கள். பொது நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய மேலாளர்கள், அறங்காவலர்கள், டைரக்டர்ஸ், இயக்குனர்கள், இவர்கள் எல்லாம் தன்னுடைய ஊதியத்தை தவிர வேற எதை பற்றியும் நினைக்காமல் இந்த நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கம் வந்தால் பொது நிறுவனங்களை போல வெற்றி பெறுவது வேற எந்த நிறுவனமும் முடியாது. தனியாரை நினைத்து பார்க்க திரும்பவும் நாம் பழைய நிலைக்கு சென்று விடுவோம். அதுதான் நான் சொன்னேன், மண் மீதில் உழைப்பாரெல்லாம் வரியரா, உரிமை கேட்டால் புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வரா, இதை தன் கண் மீதில் பகலிலெல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பின்னு இன்றைக்கு விண்ணில் உள்ள நட்சத்திரங்களை எல்லாம் நம்மை விழித்துக் கொண்டிருக்கின்றன. கொரோனா காலத்திலும் இதுதான் இன்றைய நிலை. நெஞ்சில் ஊரமும் இன்றி நேர்மை தீரமும் இன்றி வஞ்சனைகள் செய்வாரடி, கிளியே வாய் சொல்லில் வீரரடி, சொந்த அரசும் புவி சுகங்களும் அன்புகளும் அந்தகற்கு உண்டாகுமோ, கிளியே அலிகனுக்கு இன்பம் உண்டோ. நான் பாடல, பாரதியார் பாடுறார். ஆக பாரதியுடைய பாடல் தான் அது. இன்றைக்கும் நினைத்து பாருங்கள் எப்படி நாட்டில் இருக்கிறது என்று. தயவு செய்து நாம் பொதுநல தொண்டோடு, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ. இந்த மாநிலம் பயனுற வாழ்ந்த மாநிலம்னா தமிழ் மாநிலம் மட்டுமல்ல, இந்த தேசியம். இன்றைக்கு சைனா மிக விரைவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அண்மையிலே கேப்டன் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல பார்த்தா சைனா எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. அப்ப அதனுடைய வளர்ச்சிக்கு என்ன காரணம்? ஒரு 10 பேர் வேணா அவங்க ஊழல்ல அதிகமா இருக்கலாம், மற்ற எல்லாரையும் ஒடுக்கி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம இதுல எல்லாரும் ஊழலா இருந்தா என்ன பண்ணுவது? அந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்திய தேசம் தன்னலமற்ற முன்னரெல்லாம் தேச தலைவர்கள் தம்முடைய சொத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு நாட்டு சொத்தை தனதாக்கி கொள்ளும் தன்னலவாதிகளும் சுயநலமைகள் தான் மிகுந்து கொண்டிருக்கின்றார்கள். நினைத்து பாருங்கள் உங்கள் சிந்தனைக்கு. கல்லும் கல்லும் மோதினால் பொறி பறக்கும், சொல்லும் சொல்லும் மோதினால் சிந்தனை பிறக்கும். இத்தனை சிந்தனைகளையும் நமக்கு பிறக்க வைத்த இரு சுடர்கள் தான் வெஞ்சுடராய் ஒளிர்கின்ற மகாகவி பாரதியாரும் செஞ்சுடராய் திகழ்கின்ற
புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்ற முக்கொள்கையை பின்பற்றி இரவாத புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்லுவது போல் மகிமை இல்லை. திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். அந்த நிலையை நாம் எய்தி இருக்கிறோமா? அதுதான் மகாகவி பாரதி கண்ட கனவு. அவருடைய நினைவு நூற்றாண்டிலே அவருடைய கனவை நனவாக்குவதே நம் கடமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மகாகவி பாரதி போற்றிய அந்த பொது உடைமை சமுதாயம் மலர வேண்டும், மலர்ந்து மனம் பரப்ப வேண்டும், புதுமை சமுதாயம் மலர வேண்டும். அதற்கு தன்னலவாதிகள் குறைந்து, சுயநலமிகள் அழிந்து, நாட்டையே தெய்வமாக கருதி தன்னுடைய சொத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் நல்ல உள்ளங்கள் முன்னர் காலத்தை போல நமக்கு வழிகாட்டிகள் நிறைய இருந்திருக்காங்க. அப்ப சுதந்திரம் பெறுவதற்காக எத்தனை பேர் தன்னுடைய தாலியை முதற்கொண்டு கொடுத்திருக்கிறார்கள். நினைத்து பாருங்கள். இன்று நாம் என்ன செய்கிறோம்? அந்த பணத்தை எடுக்கலாமா ஆக என்பதை எண்ணி பார்த்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லுகின்றார், நாடுதானே நம்மை பெற்றது, நாமே தாமே நாட்டை காப்பவர், உடலும் பொருளும் உயிரும் ஈன்ற கடல் நிகர் நாட்டை காத்திருக்கு அன்றோ என்று சொல்லி செஞ்சுடரும் வெண்சுடரும் செஞ்சுடரும் நமது இரு கண்கள். அந்த கண்களை நாம் போற்றினால் அறிவில் தெளிவடைந்து ஆற்றலில் மேம்படுத்து செயலில் செம்மை மிகுந்தவர்களாக ஆவோம். மகாகவி பாரதியார் பயின்ற கல்லூரியில் படித்தவன், தமிழ்தாய் வாழ்த்து பாடிய மனோன்மணியம் சுந்தரனார் முதல்வராக பணியாற்றிய அந்த கல்லூரியில் பயின்றவன் என்ற முறையிலேயும் வெண் சுடரும் செஞ்சுடரும் நமது இரு கண்களை போன்றவர்கள் என்று எண்ணி அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக போற்ற வேண்டும் என்று சொன்னவர் தெய்வ புலவர் திருவள்ளுவர். அதைத்தான் எங்கள் திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக கொண்டு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்றும் உயரிய நோக்கோடு 35 ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருக்கின்றோம். சமுதாய பணியை, தமிழ் பணியை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த நல்ல மேடையிலே உங்களிடமெல்லாம் நல்ல பல கருத்துக்களை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கும் அரியதொரு வாய்ப்பினை நம்ம நல்கிய தமிழ் மொழி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி நன்றியை சொல்லி என்னை உங்களிடம் ஆற்றுப்படுத்திய என்னுடைய கெழுநகை நண்பர், அவர் குடும்பத்தையே நான் நன்கு அறிவேன், இளநகை அவர்கள், அறிஞர் இளநகை அவர்களுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக அற்புதமான உரை, அனைவருக்கும் பெரும் ஊக்கம் தந்த உரை. உலகெங்கும் இருந்தும் கடந்த 1.5 மணி நேரம் உங்கள் இனிய தமிழ் கேட்டு மகிழ்ந்தோம். ஐயா கூறியது போல் இந்நிகழ்ச்சியின் தலைப்பை பற்றி பல விவாதங்கள் நடந்தது உண்மைதான். பாரதி மற்றும் பாரதிதாசன் இருவருமே புரட்சி கவிஞர்கள் தானே. மிக புரட்சிகரமான கருத்துக்களை அவர்கள் காலத்தில் தைரியமாக எடுத்துரைத்தவர்கள். அந்த வகையில் பார்க்கும் போது இருவருமே செஞ்சுடர் தானே. ஆகையால் தான் முதல் மொழி உறுப்பினர்களிடையே ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடந்தது. ஆனால் இன்று முனைவர் செய்யோன் அவர்கள் மிக அழகாக, அழுத்தமாக, தெளிவாக பாரதி ஏன் வெண்சுடர், பாரதிதாசன் ஏன் செஞ்சுடர் என்று எடுத்துரைத்தார்கள். எங்களிடையே இருந்த சந்தேகங்கள் அனைத்தும் தீர்ந்தது. எங்கள் கேள்விகள் எல்லாம் மறைந்தது. குறிப்பாக பாரதியை பற்றி கூறியதையே சான்றாக எடுத்து கூறிய விதம் மிக அருமை. இந்நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்துள்ளோம். பொறிஞர் சிங்கை செந்தில் அவர்கள் நன்றி உரையாற்ற இந்த விழா முற்று பெறும். திரு செந்தில் அவர்கள். வணக்கம் ஐயா. புதுமை கவிஞரையும் புரட்சி கவிஞரையும் ஆழமாக தெரிந்து கொண்டோம். அவர்களது பாடலை இனி தேடி தேடி படிக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டியது. முதல் மொழி சொற்பொழிவு அரங்கத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் மாலை வணக்கத்தையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதியாரின் நூற்றாண்டு நினைவாக இந்த சிறந்த நிகழ்ச்சியை நடத்த உறுதுணையாக இருந்த முதல் மொழி அமைப்பினர்களுக்கும் அறக்கட்டளையின் அறங்காவலர்களுக்கும் எனது மற்றும் முதல் மொழி சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையாக உரை நிகழ்த்திய சிறப்பு விருந்தினர் முனைவர் செய்யோனுக்கு எங்களின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை முறையாக ஒருங்கிணைத்த நெறியாளர் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் முதல் மொழி அமைப்பை பற்றிய அறிமுகம் செய்த திரு சொக்கையா அவர்களுக்கும்
வரவேற்புரை கூறி நிகழ்ச்சியினை இணையதளத்தில் வடிவமைத்த திரு ஜோ பாஸ்கர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.